World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். இந்த வாரம் சிறப்பு பேச்சாளராக நானே கலந்து கொண்டிருக்கிறேன். சரி, என்ன சார் அப்படின்னா, திதி யோக கரணம். முதல்ல திதி அப்படின்னா என்ன? நிறைய பேருக்கு உங்களுடைய என்னை பொறுத்தவரை என்ன கேள்வி கேட்டு பலன் சொல்லி அவங்கள இது பண்றதா என்னுடைய வழக்கம். ஸோ அந்த வகையில தெரிஞ்சவங்க ஏதோ ஒன்று ரெண்டு விஷயங்கள் பேசலாம், நம்ம அப்படியே கொண்டு போயிடும் வகுப்பு. ஓகேங்களா? திதி அப்படின்னா நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க, இது வரைக்கும் திதியை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்ற விஷயங்களை தெரிஞ்சவங்க யாரோ ஒருத்தர் ஒன்று ரெண்டு பேர் சொல்லலாம். யாருக்காவது சொல்ல, இது தப்புனாலும் பரவாயில்ல, இதுல ஒன்றும் இது பண்ணிக்கிறது இல்லை. டிகே சொல்லுங்க. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங், சொல்லுங்க. அமாவாசையில இருந்து பௌர்ணமி வரைக்கும் 15 திதிகள் இடைப்பட்ட திதிகள் இருக்கு. ஒரு அமாவாசை டு பௌர்ணமி, பௌர்ணமி டு அமாவாசைக்கு நடுவுல 15 திதிகள் வரும். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்ட தூரத்தை தான் வந்து நம்ம திதிகளா கணக்கிடுறோம். சூப்பர். அடிப்படை விஷயங்கள் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்ட உள்ள தூரங்கள் தான் திதி அப்படின்ற விஷயங்களை வந்து அவங்க எப்படி எடுக்கிறதுன்ற விஷயங்களை சொல்லிட்டாங்க. ஓகே, வாழ்த்துக்கள். சரி, திதி அப்படிங்கிறது எப்படி எடுக்கிறது, எப்படி கணக்கிடப்படுகிறது அப்படின்ற விஷயங்களை வந்து அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இதை தவிர வேற ஏதாவது யாருக்காவது தெரியுமா? வேற ஏதாவது? திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் அப்படின்னு ஒரு ரூல் இருக்கும் இல்லையா? அப்படி என்ன சார், திதியை பிடிச்சா விதியை வெல்ல முடியுமா சார் அப்படின்னா, அதுக்கும் ஒரு மறைமுக ஷார்ட்கட் இருக்கு. பொதுவா வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த திதி அப்படிங்கிறது என்னன்னா, நம்மளை மறைமுகமாக இருக்கக்கூடிய விதி அப்படின்னு அர்த்தம். திதி வந்து நமக்கு டைரக்டா தெரியவே தெரியாது, கண்ணுக்கு புலப்படாத ஒரு விஷயங்கள் தான் திதி. நம்மளை இயக்கக்கூடிய சக்தியில மறைமுகமா கொடுத்து ஒரு விஷயத்தை தடுக்கிறதும் ஒரு விஷயத்தை அதிகமா கொடுக்கறதும் இந்த திதியோட கையில தான் இருக்கு. அப்ப இந்த திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் அப்படின்னா, உன்னுடைய திதி என்ன, இந்த திதி உங்களுக்கு எந்த மாதிரியான வரத்தை கொடுத்துருக்குது, அந்த வரத்தை நீங்க முழுமையா அனுபவிக்க முடியுமா, அனுபவிக்க முடியாதா அப்படின்ற விஷயங்கள் ஒரு ஜாதகர் வந்து ஒரு முழுமையான ஒரு ஜோதிடர் வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? நம்ம தர்மசாஸ்திர ஜோதிட வித்யாலயம் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, பாடத்திட்டம் செயல்படுத்த போடும்போதே மாணவர்கள் வந்து ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜா கத்துக்கிட்டு வரணும் அப்படின்ற விஷயங்கள்ல திதி யோக கரணம் அப்படின்றத அடுத்து நம்ம வகுப்பா போட்டிருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பொதுவா நீங்க படிச்சிருக்கீங்க இல்லையா, சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்ட தூரம் தான் திதி அப்படின்ற விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்ப இந்த திதி அப்படிங்கிறது நம்ம பிறந்தது ஒரே திதியில் தான் பிறந்திருக்குமா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க. ஓகேங்களா? 12 பாவத்திற்கும் 12 திதிகள் உண்டு, 12 பாவத்திற்கும் 12 கர்ணங்கள் உண்டு, 12 பாவத்துக்கும் 12 யோகங்கள் உண்டு, எல்லாமே இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம ஒன்றை மட்டும் பார்த்துக்கிட்டு அதுல மட்டும் நமக்கு கிடைக்கும் நமக்கு கிடைக்காது அப்படின்ற விஷயங்களை பதிவு பண்ணிட்டு இந்த கோயில்களுக்கு மட்டும் போயிட்டு வந்துட்டு இருக்கிறோம். அப்படி கிடையாது. அதே போல உடனே நான் வந்து 12 பாவங்களுக்கு திதி இருக்கா, 12 பாவங்களுக்கு கர்ணம் இருக்கா அப்படின்னு ஒண்ணு எல்லாத்தையும் பிடிச்சி நம்ம ஜெயிச்சிட முடியுமா அப்படின்னாலும் அங்கேயும் செக் இருக்கு. ஓகேங்களா? ஒருத்தருக்கு எது கிடைக்கும் எது கிடைக்காது அப்படின்ற விஷயங்களை ஒரு ஜாதகத்துல நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் இவங்களை வந்து எது அக்செப்ட் பண்ண முடியும், எது டிஅக்செப்ட் பண்ண முடியும், எது கிடைக்கும் எது கிடைக்காது, எந்த கோயில்களுக்கு போனா இது கிடைக்கும், எந்த கோயில் வழிபட்டாலும் இது கிடைக்காது அப்படின்ற விஷயங்களை தீர்மானிக்க முடியும். அதனால பொதுவா வேணா நம்ம வந்து பலன் சொல்லாம ஒழிய முழுமையா ஒரு ஜாதகருக்கு நீங்க இந்த மாதிரி நம்ம சொன்ன எல்லா விதிகளையும் போட்டு கணக்கீடுகள் செஞ்சு அட்டவணைப்படுத்தி நீங்க கணக்கு போட்டு சொல்லணும்னா ஒரு நாளைக்கு ஒரு ஜாதகம் தான் போட முடியும். அந்த ஒரு ஜாதகத்துக்கு நீங்க பலன் எடுக்கிறதுக்கு நீங்க 5000 ரூபாய் கூட வாங்க. ஓகேங்களா? இது நம்ம எப்படி தெரியுமா, ஒரு மருத்துவர்கிட்ட போறோம்னு வச்சுக்கோங்க. முதல்ல ஒரு காய்ச்சல் அடிக்குது, ஒரு மருத்துவர்கிட்ட போறோம். மருத்துவர்கிட்ட போனோம்னா என்ன சொல்லுவாங்க, சார் என்ன சார் காய்ச்சல் அப்படின்னு சொன்னோம்னா என்ன சொல்லுவாங்க, முதல்ல நார்மல் அதுக்கு ஒரு ஊசி போடுவாங்க, அவ்வளவுதான். ஓகேவா? அப்ப நம்ம என்ன சொல்லுவோம், அதுலயே நல்லா ஆயிடுச்சு அப்படின்னா காய்ச்சல் நல்லா போச்சு நம்ம போயிடுவோம். சப்போஸ் காய்ச்சல் நல்லாவில்லை, அடுத்து ஒரு 3 நாள் கழிச்சு போறோம், சார் நீங்க கொடுத்த மாத்திரையெல்லாம் சாப்பிட்டேன் ஆனா எனக்கு எதுவுமே கேட்கல, விட்டு வந்துகிட்டே இருக்குன்னு நம்ம சொன்னது. அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இல்ல ஏதாவது வேற ஏதாவது மார்க்கெட் மருந்து கொடுக்கலாம் சொல்லி அடுத்த மருந்து கொடுப்பாங்க. இல்லையா, ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம் சார், பிளட் டெஸ்ட்ல பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுடைய ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்ற விஷயத்தையும் அவங்க பதிவு பண்ணுவாங்க. ஸோ இந்த ரெண்டுல ஏதோ ஒன்று தான் நடக்கும். அப்ப இதுதான் திதி, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப நம்ம நார்மலா வந்து ஒரு ஜாதகத்தை பார்க்கணும். ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது இந்த ஜாதகத்துல ஒரு நல்ல ஒரு ஜோதிடர் அப்படின்னா பார்த்த 2 நிமிஷத்துல நம்மளால கெஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? என்ன லக்னம், யார் இந்த லக்னத்துக்கு நல்லது பண்ணி கொடுப்பாங்க, யார் யோகி, யார் அவயோகி, யார் முடக்கு, யாரு திதித்துங்க எந்த பாவகம், ஓகேங்களா, திதி அதிபதி எப்படி இருக்கிறாரு, ஓகேங்களா, எல்லாத்தையும் ஒரு பார்த்த ஒரு 2 நிமிஷத்துல ஒரு நல்ல ஜோதிடர் வந்து கண்டிப்பா புரிஞ்சுக்க முடியும். அதெல்லாம் முடியாம ஒன்றும் விஷயம் கிடையாது.
அப்ப அந்த தன்மையை வந்து உள்வாங்கணும் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் பக்குவம் தேவை, அனுபவம் தேவை. இதுதான் உண்மை. அப்ப எங்களுடைய அனுபவங்களை தான் நாங்களோட பாடத்திட்டங்களா உங்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ எங்களுடைய வகுப்புகள்ல நாங்க எப்படி திட்டமைப்போம் அப்படின்னா, அடிப்படை படிக்கிறவங்க நான் படிக்க சொல்லவே மாட்டேன். முதுநிலைக்கு அடிப்படை முடிச்சு உயர்நிலை போனாதான் அந்த சப்ஜெக்டுக்குள்ளேயே இறங்க முடியும். ஏன்னா பாவக பலன் எடுக்க தெரியாம நீங்க வந்து திதி யோக கரண வகுப்புல கலந்துக்கவே முடியாது. பாவக பலன் கொஞ்சமாவது தெரியணும். அப்படிங்கும் போது அடிப்படை முழுமையா ஒரு 6 மாசம் முடிச்சிருக்குமே என்கிட்ட. சரிங்களா? இந்த 1 மாசத்துல படிச்சுட்டு வர்றது, 15 நாள்ல படிச்சுட்டு வர்றது, 2 நாள் கியூ கிளாஸ் போனேன், நான் எல்லாமே எனக்கு ஜோதிடம் தெரியும், இதெல்லாம் எனக்கு ஆகவே ஆகாது. ஓகேங்களா? நம்ம கிட்ட பர்ஃபெக்ட்னா பர்ஃபெக்ட் தான். இது இருந்தா இது நடக்கும், இப்படி இருந்தா நாளைக்கு நம்ம வந்து ஒரு வெளியில போகும்போது ஒரு ஃபில்ஃபில்லா ஒரு நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல நாலேஜ்ஃபுல் பர்சனா ஜோதிடரா வெளியே போகணுங்கிறது எங்களுடைய எண்ணம். சரி, இப்ப நான் திதிக்கு வரேன். திதி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? இந்த திதியை வந்து எப்படி சார் நம்ம வந்து நம்மளுடைய முன்னோர்கள் நிரூபிச்சாங்க, கொண்டு வந்தாங்க அப்படின்னா, முதல்ல திதிகள் வந்து உருவாக்கப்படும் போது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்ட தூரம் சொல்றாங்க. அப்ப சூரியன்னா இங்க யாரு? ஆத்மா. சந்திரன்னா யாரு? நம்மளுடைய உடம்பு, மனசு, இதெல்லாம் சந்திரன் தான். அப்படி இருக்கும்போது இந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்ட தூரம்னு சொல்றோம் இல்லையா? அப்ப சூரியன்னா இங்க நாம தந்தைன்னு சொல்றோம், சந்திரன்னா இங்க அம்மான்னு தாயின்னு சொல்றோம். இவர்கள் 2 பேருக்கும் இடைப்பட்ட தூரம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஆன்மாவுக்கும் இந்த ஜீவன் சொல்றோம் இல்லையா, ஜீவாத்மா பரமாத்மான்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த உடலை அடையக்கூடிய இந்த ஆத்மாவானது ஓகேங்களா, ரெண்டும் ஒண்ணு சேர்ந்துச்சு அப்படின்னா அது மூலியமா தன்னுடைய கர்ம வினைகளை மீண்டும் அனுபவிக்கக்கூடிய தன்மையை குறிக்கிறது தான் அந்த திதி. ஓகேங்களா? 2 உயிரும் உடலும் சேருது, ஒரு தந்தையோடைய ஜீவரும் தாயோட இதில் சேருது. ஸோ இவங்க 2 பேரும் சேரும் பொழுது ஓகேங்களா, ஒரு புது கர்மா பிறக்குது. அந்த கர்மாவானது புது கர்மாவா இருக்கலாம், ஆனால் அந்த கர்மா ஏற்கனவே சேகரிக்க வைக்கப்பட்ட இதுதான் நடக்கும்னு சொல்லப்பட்ட ஒரு கர்மா தான். ஒரு சிம் கார்டில் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் மாதிரி. ஓகேங்களா? இந்த சிம் கார்டு யூஸ் பண்ணா இந்த நம்பர் உங்களுக்கு கிடைக்கும், நீங்க இந்த நம்பர்ல யூஸ் பண்ணிட்டே போகலாம். அப்ப அந்த ஒரு சிம் கார்டில் ஒரு நம்பர் கொடுக்குறோம் இல்லையா, அந்த சிம் கார்டு அந்த நம்பருக்கு அந்த நம்பருக்கு மட்டும்தான் பயன்படும். அந்த நம்பருக்கு வேற நம்பருக்கு இது பண்ணி அந்த சிம் கார்டு யூஸ் ஆகாது, தூக்கி போட்டுருவாங்க. அப்ப நமக்கு ஒரு பேருங்கிறது ஒரு ஐடென்டிபிகேஷன் நம்மளுடைய நம்பர் மாதிரி தான். அப்ப இதுதான் விஷயம். அப்ப இந்த திதிங்கிறது இதுதான் விஷயம். இப்ப திதிங்கிறது பழைய கர்ம வினைய அனுபவிக்கிறதுக்கான சாத்திய கூறுகள் தான் அந்த ஆன்மா, ஜீவன், சூரியனும் சந்திரனும் சொல்லக்கூடிய அமைப்பு. ஓகேங்களா? இது கண்ணுக்கு புலப்படுமானா கண்ணுக்கு புலப்படாது. ஓகேங்களா? ஒரு உயிர் வந்து உற்பத்தி ஆகக்கூடியது எப்படி இருக்குதுன்னு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு உயிர் வந்து ஆண் பெண் இணைவன் மூலியமாக ஒரு உயிரானது உற்பத்தி ஆகுது அப்படின்றது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இதைதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா திதி அப்படின்ற ஸ்டேஜ்ல ஆரம்பிக்கிறாங்க. முதல் திதி நம்ம என்ன சொல்லுவோம்? பிரதமை. பிரதமைங்கிறது சமஸ்கிருத பேர் தான். பிரதமைனா 1 அப்படின்னு அர்த்தம். தமிழ்ல வந்து 1 அப்படின்னு பொருள். அப்ப இந்த பேருக்குள்ள என்ன சார் சொல்ல வராங்க அப்படின்னா, பிரதமை அப்படின்னா 1 அப்படின்னா முதல்ல நம்ம பிரதமை திதியில வந்து அதிகமா யாகம் வளர்க்கக்கூடியது, தேவர்களுக்கு தேவையான உணவுகள் கொடுக்கக்கூடியது, பூமியில இருக்கக்கூடிய யாகங்கள் மூலியமா தான் தேவர்களுக்கான அமிர்தம் கிடைக்கிறது. அந்த அமிர்தம் தான் நமக்கு சந்திரன்னு நம்ம சொல்றோம். அமிர்தத்தை தான் நம்ம சந்திரன்னு சொல்றோம். அந்த சந்திரன் தான் நம்மளுடைய உடல்னு சொல்றோம், நம்ம மனசுன்னு சொல்றோம், நம்ம தேகம்னு சொல்றோம். அப்ப இந்த உடல் இந்த பூமியில வாழ்வதற்கு முதல் காரணமா இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரதமை. அதுதான் நம்பர் 1 திதி. அப்ப இந்த திதி மூலியமா இது ஒண்ணு மட்டும் கிடைக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. இந்த பிரதமை திதியில ஒரு ஆணானவர் தன்னுடைய உயிர்த்தன்மையை என்ன சொல்றாரு, வெளிக்கொணர்கிறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொண்டாரலாம். பிரதமை திதியில எப்படி அமிர்தம் வெளிவருதோ, தேவர்களுக்கு உணவு பரிமாற போதோ, அதே போல இந்த பிரதமை திதியில ஒரு ஆணானவன் தன்னுடைய உயிர் சக்தின்னு சொல்லக்கூடிய உயிரணுவை வெளிக்கொணரக்கூடிய நிலைதான் பிரதமை. ஓகேங்களா? ஒரு உயிர் உற்பத்தி ஆகக்கூடிய நிலையில ஆரம்ப நிலை பகுதி தான் பிரதமை. இதுதான் விஷயம். ஒரு தாயும் தந்தையும் சங்கமிக்கிறாங்க. இந்த சங்கமித்தல் என்பது அமாவாசை. சங்கமிக்கக்கூடிய நிலையில ஒரு ஆணுடைய உயிர் தன்மையானது வெளிவரக்கூடிய நிலையானது வந்து பாத்தீங்கன்னா அது பிரதமை. ஓகேங்களா? நான் எதை சொன்னாலுமே அதை லாஜிக்கா எடுத்துக்கோங்க. தவறான பார்வையிலையோ வேற எதுவும் யோசிக்காதீங்க. என்ன லாஜிக் அப்படின்ற விஷயத்த மட்டும் யோசிங்க. ஓகேங்களா? அப்ப அந்த உயிர் தன்மையோட அதை வந்து கொண்டு வர்றது, ஒரு ஆணும் பெண்ணும் சங்கமிக்கக்கூடிய தாயும் தந்தையும் சங்கக்கூடியது அமாவாசை. அதுக்கு அடுத்த நிலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆணுடைய உயிர் தன்மையானது வெளிவரக்கூடிய நிலை வந்து பிரதமை. அதுக்கு பேரு அமிர்தம்னு பேரு. அமிர்தம் எப்படி இருக்குமோ அதே அளவுல அதே கலர்ல தான் ஒரு ஆணுடைய உயிரணுவும் இருக்கும். இதான் லாஜிக். இதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இது பிரதமையோடைய காரகம். ஓகேங்களா? ரைட். இப்ப பிரதமைங்கிறது வந்து வெளிவரக்கூடிய நிலைன்னு சொல்லிட்டேன்.
ரெண்டாவது திதி பேரு திவிதியைன்னு பேரு. இதுக்கு இன்னும் நிறைய இருக்கு. பிரதமைக்கே நான் இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் பேச முடியும். ஆனா நான் கொடுக்கக்கூடிய ஒரு 1 மணி நேரம் சப்ஜெக்ட்ல நான் எவ்வளவு சுருக்கமா விளக்கமா உங்களுக்கு சொல்ல முடியுமோ அதை முறை என்னால் சொல்ல முடியுன்றதுக்காக தான் நான் வேகமா சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ அடுத்தது வந்து திவிதியை. திவிதினா 2 அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்ப ஒரு ஆணும் ஒரு தாயும் தந்தையும் கலக்கக்கூடிய நேரத்துல, ஓகேங்களா, சும்மா வந்து வந்த உடனே இதாகுமா அப்படின்னா கிடையவே கிடையாது. அப்போ ஒரு ஆணுக்கு எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உயிரணு வெளிவருதோ அதே அமைப்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா பெண்ணுக்கும் அதே அமைப்புல அந்த உயிரணுவானது அவங்களுடைய இதானது வெளியாகும். அந்த வெளியாகக்கூடிய நிலைக்கு பேர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா திவிதியை திதி. 2 ஒன்று கலத்தல் அப்படின்னு பேரு. ஒரு ஆணும் பெண்ணும் அவங்க சங்கமித்தல் அப்படின்ற ஒரு இதுல ஒன்று மண்ணும் கலக்கக்கூடிய பகுதிக்கு பேர் திவிதியை திதி 2 அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? அப்ப இது மட்டும் முடியுதா? இதோட சேர்ந்து மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னா திருதியை திதி. ஓகேங்களா? திருதியை திதி. இந்த ஒவ்வொன்றுக்கும் பலன் இருக்குங்க. பிரதமையில பிறந்தா எப்படி இருப்பாங்க, திருதியில பிறந்தா எப்படி இருப்பாங்க, திருதியில பிறந்தா எப்படி பலன்கள் இருக்கு. ஆனா இப்ப முதல்ல அந்த விளக்கத்தை மட்டும் சொல்லிடுறேன் நான். ஓகேங்களா? திருதியை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒன்று சேர்ந்து 3ஆக ஒரு குழந்தை ஆனது, ஓகேங்களா, உருவாகக்கூடிய அந்த நீந்தக்கூடிய நிலைன்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து பராசக்தி அம்சம் சொல்றோம். உயிர் உற்பத்தி ஆதல்னு பேரு. 3வது வந்து பாத்தீங்கன்னா திருதியை தீதி நம்ம அச்சய திருதி கொண்டாடுவோம். எல்லாமே அச்சய திருதியில மிகப்பெரிய அளவு கொண்டாடுவோம். திருதியை தீதினாவே இந்த அம்பாளுக்கு வழிபாடு மிகப்பெரிய அளவுல இருக்கும். இது என்ன அப்படின்னா ஒரு உயிர் சக்தியானது உற்பத்தி ஆயிடுச்சு, உயிர் சக்தியானது பிறப்பெடுக்க போகுது அப்படின்றதுக்கு அடையாளம் தான் 3வது திதி திருதியை திதி. ஓகேவா? அப்ப பெண்ணுடைய அந்த கர்ப்பப்பையில ஆணுடைய உயிரணுவானது நீந்தி உயிர் சக்தி பெறக்கூடிய நிலையை ஏற்படக்கூடியது. அந்த அண்டத்துல கலக்கக்கூடிய நிலை, அண்டத்தில் கலக்கக்கூடிய நிலை தான் அந்த வந்து 3வது திருதியை திதி. 4வது திதிக்கு பேரு சதுர்த்தி திதி. சதுர்த்தி திதி அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? சதுர்த்தினாவே நமக்கு என்ன தெரியும்? சங்கடகர சதுர்த்தி ஞாபகம் வரும். அந்த காலத்துல நம்ம என்ன பண்ணுவோம்? சங்கடகர சதுர்த்தினா போனா நமக்கு அவல் பொட்டுகளை கிடைக்கும், சுண்டல் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் நம்ம நிறைய சாப்பிட்டுருப்போம். ஆனா அதுக்கு அப்படி கிடையாது. சங்கடஹர சதுர்த்தி, சங்கடங்களை அறுப்பவர், சங்கடங்களை வேறறுப்பவர்னு பேரு. அப்ப சங்கடகர சதுர்த்தி அப்படின்னா சதுர்த்திக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? விநாயகருக்கு என்ன பண்ணுவோம்? விநாயகர் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த மஞ்ச பிள்ளையார் பிடிச்சு வைப்போம். மஞ்ச பிள்ளையார் எதுக்கு பிடிப்பாங்க? மஞ்ச பிள்ளையார் சாணியில முதல்ல பிடிச்சு வைப்பாங்க, சாணியில பிள்ளையார் பிடிச்சு வைப்பாங்க. இப்ப நம்ம மஞ்ச தூள்ல பிள்ளையார் பிடிச்சு வைக்கிறோம். ஸோ எப்படி பிடிச்சாலும் பிள்ளையாருக்கு முதல்ல வந்து முழுமுதற் கடவுளை வந்து வணங்கிட்டு தான் நம்ம ஏதாவது தொடங்குறதுங்கிறது ஒரு ரூல் பிரகாரம் மஞ்ச பிள்ளையார் பிடிக்கும். அப்ப சதுர்த்திக்கும் மஞ்ச பிள்ளையார் பிடிக்கிறோமா? அப்ப என்ன அப்படின்னா இப்ப இங்க சதுர்த்தியில ஒரு மஞ்ச பிள்ளையாருடைய வடிவம் எப்படி உருண்டையா இருக்கிறதோ, நம்ம கையில எப்படி பிடிக்கிறோமோ அந்த மாதிரி இருக்கிறதோ, அதே அளவுதான் ஒரு உயிர் ஆணும் பெண்ணும் சேர்ந்த பிறகு அவளுடைய கர்ப்பப்பையில் கலக்கக்கூடிய உயிர் பிண்ட நிலையை அடையக்கூடியது சதுர்த்தி திதி. உயிர் பிண்ட நிலையை அடைகிறது வந்து சதுர்த்தி திதின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்ப இங்க வந்து மஞ்ச பிள்ளையாரு, அங்க வந்து பிண்ட நிலை, இது வந்து சதுர்த்தி திதி. இதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கலாம். அடுத்தது பஞ்சமி திதி. பஞ்சமி திதி தான் என்னன்னா சர்ப்பம்னு பேரு. பஞ்சமின்னா வேற ஒண்ணுமே கிடையாது. நம்ம சொல்லுவோம் இல்லையா, பஞ்சமி திதி நீங்க போய் வந்து நாகருக்கு பொங்கல் வைங்க, நாகர் சாமி கும்பிட்டுவாங்க, பராகியம்மன் வழிபாடு எடுங்க, இல்ல வந்து பெரிய பெரிய கோவில் நாகர்கோவிலுக்கு போங்க, நாகபஞ்சமி இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது பஞ்சமி அப்படின்னா சர்ப்பம்னு அர்த்தம். அதனால சர்ப்பம்னா என்ன அப்படின்னா சர்ப்பம்னா பாம்பு. அப்ப நம்ம உடம்புல என்ன சார் பாம்பு இருக்குன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பாம்புக்கு பேர் முதுகெலும்புன்னு பேரு. ஓகேங்களா? நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பாம்புக்கு பேர் முதுகெலும்புன்னு பேரு. அந்த முதுகெலும்பு என்ன பண்ணும் அப்படின்னா, ஓகேங்களா, முதுகெலும்பு நம்ம அப்பதான் அந்த 5வது இருக்கக்கூடிய அந்த பஞ்சமி திதி எப்படியோ அந்த பஞ்சமி திதி தான் முதுகெலும்பு, மனிதனுடைய நம்ம உடம்புல இருக்கக்கூடிய முதுகெலும்பு. இந்த முதுகெலும்பு மொத்தம் 33 பிரிவுகளாக அந்த குருத்தெலும்புன்னு சொல்றோம் இல்லையா, 33 பிரிக்கப்பட்டிருக்கும். அப்ப இந்த 33ங்கிறது எப்படின்னா இந்த 33 அந்த குறுக்கெலும்புகள் இருக்கு இல்லையா, 33 எலும்புகள் இருந்தாதான் ஒரு மனிதன் உண்மையான முழுமையான மனிதனாக வாழ முடியும். சார் எனக்கு 31 இருக்கு சார், 32 இருக்கு சார், அப்படிலாம் கிடையாது. எல்லாத்துக்கும் 33 இருக்கணும். வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிடம், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயாவின் அடுத்த வெற்றி வகுப்பு திதி, யோகம், கரணம், முடக்கு, வைநாசிகம் வகுப்பு. அடிப்படை, உயர்நிலை, முதுநிலை மாணவர்களுக்கு சிறப்பு சலுகை உண்டு. இது ஒரு Zoom மீட் வகுப்பு. வகுப்பு தொடங்கும் நாள் 8/5/2024 புதன்கிழமை இரவு 7 மணி முதல் இரவு 8:30 மணி வரை. பயிற்சி கட்டணம் ரூபாய் 4200 மட்டுமே. வகுப்பின் சிறப்பம்சங்கள்: திதி என்றால் என்ன? 12 பாவத்திற்கும் தனித்தனி திதி உண்டா? வாழ்வை மாற்ற உதவும் பாரம்பரிய திதி ரகசியங்கள். திதியை பிடித்தால் விதியை வெல்ல முடியுமா?
யாருக்கு அந்த அமைப்பு உண்டு? 27 நாமயோக பலன்கள். யோகம் யோகத்தை செய்யுமா? யார் யார் யோகியை பிடிக்க வேண்டும்? அவயோகி நன்மை செய்வாரா? கரணம் காரிய சித்தி எப்படி? 12 பாவத்திற்கும் கரணம் உண்டா? ஒவ்வொரு கரணமும் தரும் வாழ்க்கை ரகசியங்கள். முடக்கு என்றால் என்ன? எப்போது வேலை செய்யும்? முடக்கு பாதிப்பை எப்படி தடுப்பது? முடக்கு வழிபாட்டு ரகசியங்கள். வைநாசிகம் என்றால் என்ன? 12 பாவ வளர்ச்சியை தடுக்கும் வைநாசிகம். திதி யோக கரண முடக்கு வைநாசிக வழிபாடுகளும் அட்டவணைகளும் கோவில்களும். வழிபாடுகளை துல்லியமாக செய்யும் முறைகளும். 15 நாட்கள் தொடர் வகுப்பு. ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை. வகுப்பு வீடியோக்கள் ரகசிய குறியீடுகள் மூலம் அனுப்பப்படும். இன்னும் பல அரிய ஜோதிட ரகசியங்களை இந்த வகுப்பில் நீங்கள் அறியலாம். இன்றே முன்பதிவு செய்யுங்கள். இந்த வருடத்தில் இந்த ஒரே வகுப்பு மட்டுமே. வகுப்பு ஆசிரியர் ஜோதிட பேராசிரியர் உயர் திரு டாக்டர் சாஸ்தானா மணிகண்டராஜ் MA BEd TTEd MA அஸ்ட்ரோ PhD அவர்கள், பள்ளிப்பாளையம். நிறுவன தலைவர் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா. வகுப்பு தொடர்புக்கு திருமதி சுபஸ்ரீ அவர்கள். செல் நம்பர் 7828817678. உயர் திரு புருஷோத்தமன் அவர்கள். செல் நம்பர் 9751888532. இருக்கும். எல்லாருக்கும் 33 இருக்கும். ஏன்னா 33 டிகிரியில தான் 33 டிகிரியில தான் சந்திர பகவான் உச்சமடைகிறார். 33 டிகிரியில தான் சந்திர பகவான் உச்சமடைகிறார். சந்திரனுடைய உச்சத்தை ஒரு மனிதன் பெறுவது 33 குறுக்கெலும்பு முதுகெலும்பில் இருக்கக்கூடிய இந்த எலும்புகள் 33 அடையும் போதுதான் ஒரு மனிதன் சந்திரனுடைய உச்ச நிலையை, ஆத்ம நிலையை மனிதன் பெற முடியும். அதனாலதான் மனுஷனுக்கு 33 அந்த எலும்புகள் இருக்கிறதாக நம்மளுடைய முன்னோர்கள் சொல்றாங்க. ஓகேங்களா? அப்ப இந்த 5வது நிலைக்கு பேரு பஞ்சமி திதின்னு பேரு. பஞ்சமி திதியில வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மனிதனுடைய முதுகெலும்பானது வளர்ச்சி அடைகிறது. அப்ப மனிதனுக்கு பிண்டமாயி முதுகெலும்பு வளர அளவுக்கு மனிதனுடைய வளர்ச்சியானது குழந்தை நிலையானது ஆகுது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சஷ்டி திதி. சஷ்டி திதியில் நம்ம என்ன சொல்லுவோம்? சஷ்டி விரதம் இருந்தால் அகப்பையில் கரு வளரும், சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் கரு வரும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? சஷ்டி திதிக்கு பொதுவாக திதிசூன்யம் மேஷமும் சிம்மமும் வரும். மேஷம் என்பது ஜாதகர்னா, சிம்மம் என்பது தன்னுடைய புத்திரஸ்தானம் அர்த்தம். அப்ப 5ஆம் பாவகம், அப்ப குழந்தை பாவகம் அர்த்தம் அதுக்கு பேரு. அப்ப இதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பொதுவாவே சஷ்டியில பொதுவா முருகன் நமக்கு என்ன, முருகன்னாவே நமக்கு அழகா இந்த வேல் ஞாபகம் வரும். முருகன்னாவே நமக்கு என்ன ஞாபகம் வரும்னா வேல் ஞாபகம் வரும். ஓகேங்களா? வேலோடு விளையாடி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்ப முருகன் வந்து அழகா வேல்ல எப்படி ஒரு ஆடுற மாதிரி அந்த 6வது திதி என்ன சொல்றது அப்படின்னா, ஒரு பெண்ணுடைய கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய குழந்தை அது தன்னுடைய கால்களால் அந்த கர்ப்பப்பையில் வயிற்று தன்னோட வயிற்ற குழந்தையோட ஒரு பெண்ணோட வயிற்று உதைக்கும் போது அதுல இருக்கக்கூடிய அந்த அசைவுகள் வந்து முருகன் வேல் கொண்டு குத்துறதா நம்மளுடைய முன்னோர்கள் சொல்றாங்க. அழகா அந்த திதியை வந்து அவங்க வர்ணிக்கக்கூடிய விதம் வந்து அற்புதமான ஒரு விதம். யாருமே யோசிக்க முடியாத ஒரு விதம். அந்த அளவுக்கெல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து ஒரு அற்புதமான ஒரு கட்டமைப்பை வந்து நம்ம அந்த திதிகளை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அப்ப ஒரு மறக்கக்கூடாது திதினா அது என்ன பண்ணும், மறக்கக்கூடாதுன்றதுக்காக, ஒரு செலிபிரிட்டியா இருக்கணுன்றதுக்காக, ஒரு தனித்துவமா இருக்கணுன்றதுக்காக அந்த வடிவமைப்பை சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அப்ப 6வது திதி என்ன பண்ணும்? சஷ்டி திதி அப்படின்னா, ஓகேங்களா, ஒரு குழந்தை தன்னுடைய தாயுடைய வயிற்றை இடிப்பது, உதைப்பது அப்படின்றது 6வது திதி. முருகன் கத்தி கொண்டு ஒரு வேல் கொண்டு குத்துற மாதிரி, வயிற்று குத்துற மாதிரி, ஒரு குழந்தை உள்ள இருந்து வயிற்று குத்துற மாதிரி நினைச்சுக்கீங்களேன். அப்ப அதுதான் வந்து என்ன சொல்றாங்க, வேல் அப்படிங்கிறது சக்தின்னு அர்த்தம். வேல் என்பது இந்த இடத்துல வந்து ஒரு ஆயுதமா இருக்காதீங்க. வேல் என்பது அந்த குழந்தை கையில் இருக்கக்கூடிய சக்தி அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த இடத்துல குழந்தை கைகளுக்குள்ள என்ன இருக்குது? கால் தான் இருக்குது, பலம் தான் இருக்குது. அங்க கால்களால் உதைக்கிறது. அதுதான் சஷ்டி திதியுடைய அமைப்பு. சஷ்டி திதி முடிஞ்சிருச்சு. அடுத்து சப்தமி. சப்தமி திதினா நமக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா, சப்தம்னா 7. சப்தம்னா 7. பொதுவா வந்து இந்த சப்தமி திதியில யார் பிறந்திருந்தாலும் மேக்சிமம் அவங்களுடைய தாய் தந்தையருடைய வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுல ஒற்றுமை இருக்காது. பெரிய அளவுல ஒற்றுமை இருக்காது. கொஞ்சம் பிரிஞ்சிருக்கக்கூடிய நிலையோ அல்லது அவங்களுக்குள்ள ஒரு அந்யோன்யம் குறைவா இருக்கக்கூடிய நிலையோ இந்த மாதிரிதான் ஏற்படும். இதுதான் சப்தமி திதியோட அமைப்புங்க. ஓகேங்களா? அப்ப நம்ம இதை மட்டுமா பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. சப்தமி திதியில முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, சப்தமி அப்படின்னாவே 7 நமக்கு வரும். இந்த சப்தமி திதியில 7 ரதங்களை பூட்டிய அர்ணன் அப்படின்ற ஒரு ரத பாலகரோடு யார் வரா? சூரியன் வருகிறார்.
அப்ப சப்தமின்னு நமக்கு சூரியன் தான், நம்ம ரத சப்தமின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஓகேங்களா? அந்த தை மாசத்துல ரத சப்தமி வந்து மிகப்பெரிய அளவுல நம்ம கொண்டாடுவோம். ஸோ ரத சப்தமி விழா அப்ப சூரியன் வந்து ரதத்துல 7 குதிரைகள் பூட்டிய வண்டியில அருணன் ஓட்டுவார், அவரோட வருவார். அப்ப வந்து அதுதான் வந்து ரத சப்தமி. அப்ப சப்தமின்னா நமக்கு யார் ஞாபகம் வரணும்? சூரியன் ஞாபகம் வரணும். ஓகேங்களா? அற்புதமான ஒரு அமைப்பு. இப்ப இது என்னன்னா 6வது வந்து உதைக்கிறது. 7வது மதத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 7 அப்படிங்கிறது நம்ம பொதுவா பெண்களுக்கு என்ன பண்ணணும்னா வளைகாப்பு அப்படின்னு ஒண்ணு பண்ணுவோம். இல்ல வளைகாப்புல அறுசுவை உணவு ஊட்டி ஓகேங்களா, வளையல் போட்டு மூத்தோர்கள் சூழ பெண்ணுக்கு ஆசீர்வாதம் செய்து நல்லபடியா இந்த குழந்தை இந்த பூமிக்கு வரணும் அப்படின்னு அந்த குழந்தைய ஆசீர்வாதம் செய்து ஓகேங்களா பிறப்பிக்கக்கூடிய அந்த நிலைக்கு தான் வளைகாப்புன்னு பேரு. அப்ப பிறக்கக்கூடிய ஆன்மா தான் சூரியன். அப்ப இந்த சூரியன் 7வது திதியில சப்தமி திதியில உள்ள கொண்டு வராரு, வெளியில வரக்கூடிய நிலையில எல்லார்கிட்டையும் தன்னுடைய மூத்தவர்கள்ட்ட எல்லாத்துக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கக்கூடிய நிலை, இந்த ஆசீர்வாதம் வரக்கூடிய நிலை தான் சூரியனா மாறுறாரு. அதுக்கு பேர் தான் சப்தமி திதி, 7வது மாதத்தை செய்யக்கூடியது, நம்ம சொல்ற வளைகாப்புன்னு சொல்லக்கூடியது. அடுத்தது 8வது அஷ்டமி திதி. அஷ்டமினாவே இருட்டுன்னு அர்த்தம். ஏன்னா இருட்டுல பிறந்தவர் தான் நமக்கு கிருஷ்ணன் நமக்கு தெரியும், கிருஷ்ணனுடைய கதைகள் தெரியும், அவர் எப்படி எல்லாம் அஷ்டமியில பிறந்தாரு, என்னென்ன கஷ்டப்பட்டாரு அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியும். ஓகேங்களா? அந்த கிருஷ்ணனுடைய கதையை வச்சாவே அஷ்டமி திதியை வச்சு நம்ம பெரிய பலனையே சொல்லலாம். ஒரு திதிக்கு 1/2 மணி நேரம் பேசலாம், அந்த அளவுக்கு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. ஓகேங்களா? ஆனா நம்ம வந்து கால சூழ்நிலைக்காக அதை நான் சுருக்கிடுறேன். ஓகேங்களா? அஷ்டமினா இருட்டு, பயம். ஓகேங்களா? அப்ப இது வந்து என்னன்னா சாதாரண ஒரு திதி கிடையாது அஷ்டமி திதிங்கிறது. பொதுவாகவே ஒரு பெண் வந்து கர்ப்பம் ஆயிட்டா 7 மாசம் வளகாப்பு முடிஞ்சிருச்சு, 7 மாசம் வரைக்கும் அவங்களுக்கு ஒன்றும் பெருசா தெரியாது. 8வது மாசத்துல ஒரு திடீர்னு ஒரு பயம் வரும். ஓகேவா? என்ன பயம் வரும் அப்படின்னா, எனக்கு ஏதாவது ஆயிருமோ, என் குழந்தைக்கு ஏதாவது ஆயிருமோ, திடீர்னு உடல்ல மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் வந்து ஒரு பய உணர்வை ஏற்படுத்தும். அந்த பய உணர்வுக்கு பேர் தான் அஷ்டமின்னு பேரு. ஓகேங்களா? அந்த பயப்படக்கூடிய நிலைக்கு பேர் தான் அஷ்டமி திதி அப்படின்னு பேருங்க. அப்ப அஷ்டமி திதிங்கிறது வந்து என்ன, அந்த குழந்தைக்காக ஏதாவது ஒரு மன ரீதியாக அந்த பெண்ணானவள் வருத்தப்படுறா, இப்ப எதுவும் ஆகக்கூடாது, என் குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது, எனக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு பாதுகாப்பற்ற நிலையை உணரக்கூடிய நிலைக்கு பேரு அஷ்டமி திதியுடைய தன்மை தான் அங்க வேலை. அதுக்குதான் நம்ம என்ன சொல்றோம், பைரவர் வழிபாடு எடுக்க சொல்றோம். ஓகேங்களா? இருட்டுல காக்கக்கூடிய தெய்வம் யாரு அப்படின்னா பைரவர். நம்ம பாருங்க, நைட்ல நம்ம எல்லாருமே தூங்கிட்டு இருப்போம், ஆனா நாய் மட்டும் உழவு விட்டுட்டு இருக்கோம், நடசந்த கிடவை நாய் கத்தும். ஓகேவா? அப்ப நாய்க்கு வந்து அந்த தனித்துவம் எப்பவுமே இருக்கும். ஒரு சின்ன நடை, இருட்டு எது பார்த்தாலும் நாய்க்கு கண்ணு பவர் இருக்கிற மாதிரி தெரியும். அப்ப அந்த அஷ்டமி திதிக்கும் பைரவருக்கும் சம்பந்தம் உண்டு, பைரவர் வழிபாடு அவசியம். ஓகேங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நவமி திதி நம்ம ஆயுத பூஜை கொண்டாடுவோம். நிறைய பேர் நம்ம எல்லா புரட்டாசி மாசத்துல ஆயுத பூஜை கொண்டாடுவோம். ஆயுத பூஜத்துல என்ன பண்ணுவோம், நமக்கு இருக்கக்கூடிய எல்லா நம்ம வாகனங்கள் எல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி இது பண்ணி பூஜை பண்ணி எல்லா மிஷினரிஸ்க்கு போட்டு வச்சு பூஜை பண்ணுவோம். துர்க்கை பராசக்திக்கு அன்னைக்கு வழிபாடுகள் பண்ணுவோம். ஓகேங்களா? துர்க்கையாக வழிபாடு எல்லா விதமாக பொருட்களாக இருக்கக்கூடியவர் அவள் தான். இப்ப துர்க்கை சக்தியாக இருக்கக்கூடியது. இப்ப இரும்பா இருக்கிற வரைக்கும் சனி, இரும்பை வந்து என்ன பண்றா, உருக்கி ஒரு பொருளா மாத்தினா செவ்வாயா மாறிடுது. அப்ப அந்த சனியா இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது செவ்வாயா மாறுச்சு அப்படின்னா அங்கதான் வந்து தலைவர் வந்து துர்க்கை மகாலட்சுமி வராங்க, துர்க்கை பராசக்தி வராங்க. அப்ப இதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்றோம், நவமி திதின்னு சொல்றோம். அப்ப இது வரைக்கும் குழந்தை எப்படி பிறக்கணும் பயந்துட்டு இருந்த ஒரு பெண்ணு இந்த 9வது மாசத்துல துணிந்து இறங்குறா. ஓகேவா? என்ன ஆனாலும் சரி, என் குழந்தை நல்லபடியா பிறக்கணும், எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் குழந்தை நல்லபடியா பிறக்கும். அது வரைக்கும் சாதாரண ஒரு பயந்தாங்குழியா இருந்த ஒரு பெண்ணு 9ஆம் மாசத்துல பராசக்தியா மாறுறா. அவளுக்குள்ள அவ்வளவு பெரிய ஒரு ஆற்றல் பிறக்குது. ஓகேங்களா? ஒரு நம்பிக்கை பிறக்குது, என்ன ஆனாலும் நான் வந்து நல்லபடியா குழந்தை பெற்றிருப்பேன், நான் ஒன்றும் ஆகாது, என் குழந்தை நல்லபடியா வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை பெற்றிருக்கிறா. இதுக்குதான் நவமி திதின்னு பேர். ஓகேவா? கடைசியா இருக்கிறது தசமி திதி, 10ஆவதா இருக்கிறது தசமி திதி. தசமி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு ஏற்கனவே தெரியும். இப்போ 9வது மாசத்துல நம்பிக்கை வருதுன்னு சொன்னேன், 10வது மாசத்துல குழந்தை தன்னுடைய பூமியை வந்தடையக்கூடிய நிலை, 10வது மாசத்துல கர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய கர்ம வினையை அனுபவிக்கிறதுக்காக பிறப்பெடுக்கக்கூடிய நிலைக்கு பேர் தான் தசமி திதி. இதுதான் 10வது திதி. 11ஆம் தேதி ஏகாதசி. பொதுவா ஏகாதசி திதி அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, ஏகம்னா 1, தசினா 10, 11வது திதிக்கு பேர் ஏகாதசி திதின்னு பேர். ஓகேவா? அப்ப தனித்துவமா இருப்பாங்க இவங்க. ஓகேங்களா? இந்த 10 பேர்லயும் 10 + 1 11. ஓகேவா? இப்ப ஒரு குழந்தையெல்லாம் பிறந்துருச்சு. இப்ப குழந்தை 10வது தேதியில பிறந்த கர்மாவை அனுபவிக்க பிறந்துருச்சு.
இல்லையா? அப்ப இதுக்கப்புறம் இந்த குழந்தைக்கு இப்ப இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனிதன் ஒரு குழந்தை பிறக்கிறது வரைக்கும் ஒரு பெண் வாழக்கூடிய வாழ்க்கை வேற. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை, அவருடைய செயல்பாடுகள், அவருடைய திட்டமிடுதல், அவருடைய செயல்பாடு எல்லாம் மாறும், டோட்டலா மாறும். ஏன்னா இது வரைக்கும் எனக்கு யாரும் இல்லை, ஆனா இன்னைக்கு எனக்குன்னு ஒரு வாரிசு வந்துருச்சு, நான் அதை பார்க்கணும், அதை செய்யணும், அப்படி பண்ணணும்ன்ற ஒரு எண்ணங்கள், சித்தாந்தங்கள். அவ வேலைக்கு போகணும், ஒண்ணு குடும்பம் செய்யணும்னா அவன் வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலை, அவளே எல்லாம் பண்ணக்கூடிய சூழ்நிலை எல்லாம் ஏற்படும். இந்த 11 அப்படிங்கிறது என்னன்னா, எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு தனக்காக தயார்படுத்தக்கூடிய நிலை, தன்னுடைய குழந்தைக்காக தயார்படுத்தக்கூடிய நிலை 11. ஓகேங்களா? அடுத்தது 12. இந்த 12 மிக அற்புதமான ஒரு திதி, துவாதசி திதி. நீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பொதுவா இந்த துவாதசி திதிக்காரங்கிட்ட வந்து நீங்க எதையுமே செய்ய முடியாதுன்னு சொல்லக்கூடாது. கிளீனா செய்யறவங்க இவங்க தான், பக்காவா செய்யறவங்க இவங்க தான், பக்காவா படம் போட்டு செய்யறவங்க இவங்க தான். ஓகேங்களா? அற்புதமா செய்யக்கூடிய நபர்கள் இவங்க தான். அப்ப இந்த துவாதசி திதியை பொறுத்தவரையிலும் பாத்தீங்க அப்படின்னா அடுத்த நிலை ஒரு, அதாவது எந்த ஒரு குழந்தை பிறந்துருச்சு, குழந்தையை நல்லபடியா வளர்க்கணும்னா அதையே பிராம்டா அழகா இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் வாழணும், இப்படிதான் நம்ம நடக்கணும், இப்படிதான் செயல்பாடுகள், இப்படின்ற ஒரு கட்டமைப்போடு செய்யக்கூடிய நிலைக்கு வந்து 12வது திதி துவாதசி திதி. அடுத்தது 13வது திதி. இந்த 13வது திதி என்ன அப்படின்னா, இப்ப ஒரு குழந்தை பிறந்துருச்சு, அது வளர்ந்துருச்சு. இப்ப அடுத்தது 2வது குழந்தைக்காக. ஓகேங்களா? குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் என்னுடைய கணவர் கண்டுக்கவே இல்லை, அவர் என்னை விட்டு நெருங்கி வரவே மாட்டேங்கிறாரு அப்படின்ற ஒரு நிலையை எடுத்துக்கலாம். இதையே வந்து சிவபுராணத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஓகேங்களா, அதாவது அம்பாள் வந்து ஏங்குற மாதிரியும் சிவன் வந்து தவம் செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அங்க மன்மதனை கூப்பிட்டு, மன்மதனை வந்து நீங்க வந்து எப்படியாவது என்னுடைய கணவரை வந்து என்னை எழுப்பி விடுங்கன்னு சொல்லி கேட்கும்போது, மன்மதன் போய் அந்த மலராலான ஒரு அன்பை வந்து அந்த சிவனை வந்து எழுப்புறதுக்காக தொடுக்கும்போது, சிவன் அந்த தவத்திலிருந்து விழுந்திருந்து கோபத்துல மன்மதனை எரிச்ச, பங்குனி மாசத்துல மன்மதனை எரிச்ச கதை அப்படி நம்ம படிச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி எரிச்ச மாதிரியும், அதுக்கப்புறம் அந்த சிவனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மீண்டும் அந்த உணர்வுகள் மன்மதன் ஏற்படுத்தக்கூடிய அந்த மலர் அம்புகளால் ஏற்படுத்தக்கூடிய அந்த அன்புனால் மீண்டும் வந்து தன்னுடைய மனைவியை வந்து அடையக்கூடிய நிலையை வரக்கூடிய நிலை தான் அந்த திரியோதசி திதி, பிரதோஷ நாள். ஓகே, அதுல ஒவ்வொன்றுக்கும் இருக்கு, வளர்பிறை தேய்பிரைன்னு இருக்குது, இருந்தாலும் ரெண்டுக்கே காமன் பலன் ஒண்ணுதான். அப்ப பிரதோஷ திதியில என்ன அர்த்தம் அப்படின்னா, தன்னுடைய கணவன் வீட்டுக்கு வருதல், வந்தவங்களை மனசார நல்லா சாப்பாடு போட்டு கவனிக்கிறதுன்னு அர்த்தம். அதுக்கு பேரு திரியோதசி திதி. அப்ப திரியோதசி திதி நம்ம என்ன பண்றோம், எல்லா நவகிரகங்கள் எல்லாம் கூட்டு போய் நான் என்ன பண்றோம், நந்திக்கு அபிஷேகம் பண்ணி சுத்தி போட்டு 3 சுத்தி சுத்திட்டு வந்து, ஓகேங்களா, சாமியை வந்து கொண்டு போய் பள்ளியறையில வைக்கிறது. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா திரியோதசி திதியோடைய அமைப்புங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா சதுர்த்தசி திதி. சதுர்த்தசி திதியில 4 காரண திதி சூன்யமா வரும். ஓகேங்களா? அதே போல சதுர்த்தசி திதிக்கு என்ன பேரு அப்படின்னா, தாயும் தந்தையும் மீண்டும் சங்கமிக்கக்கூடிய நிலையில் அடைதல்னு பேரு. ஓகேங்களா? அடைதல், ஓகேங்களா, அப்படின்னு பேரு. சதுர்தசி திதியில மீண்டும் தாயும் தந்தையும் என்ன பண்றாங்க, அவங்களுக்குள்ள வந்து வெத்தலை தரித்த பிறகு தாயும் தந்தையும் ஒன்றாக கலக்கக்கூடிய நிலைக்கு பேரு சதுர்தசி திதி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அமாவாசை மற்றும் பௌர்ணமி திதி, அதுக்கப்புறம் அமாவாசை திதி, வளபிறை, அப்புறம் வளபிறை பௌர்ணமி. இந்த பௌர்ணமி தான் பக்கா பௌர்ணமின்னா பூர்ணமான அமிர்தமுடைய சந்திரன். அப்ப இந்த தேகத்துக்கு உண்டான ஆரோக்கியமும் வளர்ச்சியும் கொடுக்கக்கூடிய இருக்கிறதுலயே பௌர்ணமி திதி தான் எல்லா சுபகரங்களோட குருவுடைய சுக்கரனுடைய மிகப்பெரிய ஒரு நல்ல பலன் வந்து பௌர்ணமி திதி இருக்கக்கூடிய சந்திரன் தான். அப்ப அற்புதமான யோக பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா இந்த பௌர்ணமி திதிக்கு உண்டு அப்படின்னு நீங்க எடுக்கலாம். ஓகேங்களா? சரி, இந்த பௌர்ணமி திதியில பிறந்தவங்கன்னா நீங்க யாரை எடுக்கலாம்னா ஜெயலலிதாவை எடுத்துக்கலாம். ஜெயலலிதா வந்து பௌர்ணமி திதி மாசி மாசம் பிறந்தவங்க, பௌர்ணமி திதியில பிறந்தவங்க. இப்படிதான் இருக்கணும், கோடு போட்டா கோடு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. ஓகேவா? இப்படிதான் இருக்கணும்னா இப்படிதான் இருக்கணும், இல்லைன்னா டிஸ்மிஸ்டு, அழகா இருக்காத வேலைக்கு இருக்காது. அந்த மாதிரி ஒரு நிலை வந்து பௌர்ணமி திதியில, அதுவும் வந்து சிம்ம ராசியில சொல்ல வேண்டியதே கிடையாது. அதிகாரமுடைய ராசிகளை பிறக்கும் போது இன்னும் அதிகாரம் அதிகமாக தான் ஆகும். அப்ப ராசிகளுடைய தன்மையை எடுத்துக்கணும். ஓகேங்களா? விட்டு கொடுக்கக்கூடிய நிலைமை இருக்கு. ஒவ்வொரு ராசிக்கு தகுந்த மாதிரி அந்த பௌர்ணமி தன்மை மாறும், எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வராது. ஓகே, சிம்ம ராசியில பிறந்தனால அவங்களுக்கு அப்படி இருந்துச்சு. அப்ப நீட் அண்ட் கிளீன். துவாதசி வந்து 50%, இவர்கள் 100%. பர்ஃபெக்ட் பக்காவா இது பார்க்கக்கூடியது பௌர்ணமி திதி தான். ஓகேங்களா? இதுக்கு இன்னொரு நிலை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த சதுர்தசி நிலையில என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மனிதன் இந்த பூமியில் பிறக்கும் போது சதுர்தசிங்கிறது மேக்சிமம் 12ஆம் பாவகம் உங்களுக்கு லாக் ஆகும். ஓகேங்களா? திதிசூன்யமா மாறும். அப்ப 12ஆம் பாவம் திதிசூன்யமா மாறும்போது அங்க போகமும் இருக்குது, மோட்சமும் இருக்கு இல்லையா? போகம் என்பது ஒரு மனிதன், ஓகேங்களா, போகத்தை கடந்து வரக்கூடிய மோட்சத்தினால் மட்டுமே அவன் வந்து முற்றிலுமாக இறையை அடைகிறான் அப்படின்னு சொல்றாங்க. போகத்தை அடையாமல்
போகத்தை அடையாமல் அதன் மேல் ஒரு மயக்கத்தோட அவன் மோட்சத்துக்கு போக நினைக்கும் போது அதுல சில தடுமாற்றங்கள் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப போகத்தை கடந்து மோட்சத்தை அடையக்கூடிய நிலைக்கு பேரு சதுர்தசி நிலை. அப்ப இந்த போகத்தில் அடையும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, போகத்தை நீ அடைஞ்சிட்டு போகத்தை முடிச்சுக்கோ, அதுக்கப்புறம் மோட்சத்துக்கு போ. மோட்சத்துக்கு போகக்கூடிய நிலையில நீங்க பண்ணுங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நல்லதை செய். பொதுவா சதுர்தசி தேதியில யார் பிறந்தாலும் சரிங்க, அவங்க இந்த பிறவியில அவங்க முடிஞ்ச வரைக்கும் யாருக்கும் துரோகம் இல்லாத ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு வாழ்க்கை அப்படி வாழ்ந்துட்டு போயிட்டாங்க அப்படின்னா அவர்களுக்கு அடுத்தது வரக்கூடியது பௌர்ணமி அப்படின்ற ஒரு திதியா மாறும். நல்லா புரிஞ்சுக்கங்க. சதுர்தசியில பிறந்தவங்க மட்டும் இதை எப்பவுமே ஹேண்டில் பண்ணணும். ஓகேங்களா? சதுர்தசியில பிறந்தவங்க இப்ப பிறந்திருக்கீங்க, இந்த பிறவில சதுர்தசியில பிறந்தாச்சு, ஒண்ணும் பண்ண முடியாது, அதுக்கு வழிபாடுகள் பின்னாடி இருக்கு, அது ஓகே. அவங்க இந்த பிறவியில நீங்க அனுபவிக்க வேண்டிய விஷயங்களை அனுபவிச்சுட்டு செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சுட்டு யாருக்கும் ஒரு துரோகம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ்ந்துட்டு போயிட்டீங்கன்னா அடுத்தது நீங்க அடையக்கூடிய நிலை அமிர்தம் என்ற தேவலோகம். அதான் பௌர்ணமி திதின்னு அர்த்தம். தேவலோகத்தை அடைவீர்கள். இதே நீங்க இந்த சதுர்தசி திதியில பிறந்து நிறைய பாவங்கள் செய்து அம்மா அப்பாவுக்கு சாப்பாடு போடாம யார் ஒருவன் தாய் தந்தைக்கு சாப்பாடு போடாம இருக்கிறானோ அவனுக்கு மோட்சம் இல்லை. எழுதிக்கிங்க ரூல். 100% கிடையாது. இந்த பிறவியில உன்னை பெத்தவங்க அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ அவன் எப்படி வேணா இருந்துட்டு போறாங்க, ஆனா நீ அவங்களுடைய வயிற்றில் பிறந்திருக்கிற, அவங்களுடைய உயிரணுவில் பிறந்திருக்குங்க, அவர்களுக்கு சாப்பாடு போடாத ஒரு சூழ்நிலையில் நீ இருந்துட்டீன்னா, நீ வாழ்ந்துட்டீன்னா, ஓகேங்களா, 100% இந்த பொண்ணுக்கு மோட்சம் கிடையாது. சப்போஸ் சரியோ நான் 1 ரூபா சம்பாதிக்கிறேன், இந்தமா நீ ஒரு 4 நாள் இந்த சாப்பிடு அப்படின்னு சொல்லி யார் எந்த ஒருவர் பாத்துக்கிறாங்களோ அவர்களுக்கு மட்டும்தான். சதுர்தசியில பிறந்தவங்க 100% தாய் தந்தைக்கு சாப்பாடு போட்டே ஆகும். தாய் தந்தையருக்கு மட்டும் கிடையாது. முதல்ல அவங்களுக்கு விநாயகர் மாதிரி முதல்ல இவங்களுக்கு, மற்றவங்க எல்லாத்துக்கும் பண்ணலாம், தன்னை சார்ந்தவர்களுக்கு பண்ணலாம். அப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அமிர்தம் என்ற மோட்ச நிலை உண்டு. சப்போஸ் நீங்க பண்ணலன்னா கண்டிப்பா 100% உங்களுக்கு இல்லை. 100% உங்களுக்கு என்ன இல்லை, அமாவாசை பிறப்பு தான் வரும். பித்திருக்களாக தான் நீங்க பிறக்க போறீங்க, மீண்டும் மீண்டும் பிறப்பு இருக்க போறீங்க, நிறைய கஷ்டங்களை அனுபவிக்க போறீங்க, எதுவும் நல்லா பண்றது கிடையாது. புரிஞ்சுக்கங்க. அப்ப திதிகள் சும்மா கிடையாது. திதிகள் இது மட்டும் கிடையாது, திதிகள்ல இன்னும் நிறைய இருக்கு. கேட்டீங்களா? அப்ப திதிகள் தரக்கூடிய திதி சூன்யங்கள் என்ன? இப்ப துலால பிறக்கிறீங்க, அதாவது துலா பாத்தீங்கன்னா பிரதமையில பிறக்கிறீங்க. பிரதமையில நமக்கு என்ன திதி சூன்யம் வரும் நமக்கே தெரியும், துலாம் மகரம். அப்ப துலாம் மகரம் திதி சூன்யம் வந்தோம்னா நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் எல்லாத்துக்குமே 2 பாவம் திதி சூன்யம் ஆகுது அப்படின்னா அப்படி கிடையாது. துல்லியமா கணக்கீடுகள் அறிவியல் ரீதியா கணக்கீடுகள் பண்ணீங்கன்னா ஒரு ஆளுக்கு 1 பாவம் தான் திதி சூன்யம் ஆகும். 2மே நடக்காது. பாயிண்ட் வைஸ் பார்க்கும்போது 2 காட்டலாம் நமக்கு. ஆனா நம்ம ஆப்ல, நம்ம தர்மசாஸ்திரா ஆப் இருக்குங்க, தர்மசாஸ்திரா ஆப்ல துல்லியமா நம்ம கணக்கு போட்டிருப்போம். எந்த பாவகம் உங்களுக்கு துல்லியமா திதிசூன்யமா இருக்கு அப்படின்ற விஷயங்களை நம்ம கணக்குகள் போட்டிருப்போம். அந்த பாவம் தான் உங்களுக்கு முழுமையான திதிசூன்யமா செயல்படும். ஓகேங்களா? அப்ப எல்லாத்துக்குமே 2 பாவகம் அவுட் ஆகுமானா 2 பாவகம் அவுட் ஆகாது. உதாரணத்துக்கு நான் என்ன எடுத்துக்கிறேனே, நான் சதுர்தசி திதி, ஓகேங்களா, பிறந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஆய்வுக்கு வந்தோம், ஜோதித்துறைக்கு வந்தோம், எல்லாமே ஆய்வு பண்ணோம். ஓகேங்களா? எனக்கு 4 கார்னர் அவுட்டு. நான் விருச்சிக லக்னம் 2 அவுட்டு, 5 அவுட்டு, 8 அவுட்டு, 11 அவுட்டு. 2ன்னா வருமானம் குடும்பம், 5னா ஜோதிடம் குழந்தைகள் புகழ், 8 அப்படின்னா மறைபொருள் ஞானம், 11ன்னா நம்மளுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய இடம். ஓகேங்களா? அப்ப இப்ப எனக்கு உண்மையாலுமே எனக்கு திதிசூன்யமா இருந்ததுன்னா எனக்கு கிடைக்கக்கூடாது தானே, இதான ரூல். திதிசூன்யம்னா என்னது, கிடைக்காது தானே அது, இல்ல இயலாதது தானே அது, அப்படின்ற விஷயங்கள் அப்படி கிடையாது. அப்ப என்னன்னா திதிசூன்யத்துல ஒரு சின்ன பாதிப்பு இருக்கு, அதுல ஒரு பிளஸ்டா இருக்கும். உதாரணத்துக்கு நான் ஆண் குழந்தைன்னு நினைச்சேன்னா எனக்கு பெண் குழந்தை பிறக்கும். அதுதான் திதிசூன்யத்துடைய தொடர்பு. ஓகேங்களா? எனக்கு 500 ரூபா ஒரு இடத்துல ஒரு 100 ரூபா வரும், இதுதான் திதிசூன்யத்துடைய தொடர்பு. வராதுன்னு எடுக்கக்கூடாது, வரும் ஆனால் குறைவாக வரும் எடுக்கும். புரியுதுங்களா? அதே போல நம்ம ரீதியா, நம்ம ஜாதக ரீதியா எனக்கு எந்த பாவம் முழுமையா எனக்கு வந்திருக்கு அப்படின்னா 11ஆம் பாவம் தான் எனக்கு முழுமையா லாக் ஆயிருக்கு. 11ஆம் பாவம் மட்டும்தான் முழுமையா நமக்கு திதிசூன்யத்துல லாக் ஆயிருக்கு. ஓகேங்களா? அப்ப அந்த பாவம் தான் நமக்கு கிடைக்காது, முழுமையா கிடைக்காது. மீதி எல்லா பாவமும் நமக்கு கிடைக்கும். அப்ப இந்த டெக்னிக்ஸ் எங்க இருக்குது அப்படின்னா தமிழ்நாட்டுல எங்கிட்ட இல்ல, எங்கிட்ட மட்டும்தான் இருக்கு. ஓகேங்களா? நம்ம தர்மசாஸ்திரா மட்டும்தான் அதை நம்ம சொல்றோம், வெளியில யாரும் இதை சொல்றது இல்லை. ஓகேங்களா? தெரிஞ்சிருந்தாலும் சொல்றது இல்லை. ரைட்டுங்களா? ஸோ திதிசூன்யம்ங்கிறது நீங்க நினைக்க வேண்டிய விஷயங்கள் வேற, படிக்கக்கூடிய விஷயங்கள் வேற. ஓகேங்களா? திதிசூன்யம் என்பது உணர்வுபூர்வமான ஒரு விஷயம். திதிகள் எப்படி இயங்கும், கர்ணங்கள் எப்படி இயங்கும், யோகங்கள் எப்படி இயங்கும், ஓகேங்களா,
இது இல்லாம வைநாசியம் எப்படி இயங்கும், நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகேங்களா? இதை 1 மணி நேரத்துல என்னால கொடுக்கக்கூடியதுனாலதான் நாங்க படிச்ச விஷயம். போன வருஷமே இந்த வகுப்பு நான் நடத்திட்டேன். 3 நாள் வகுப்பா நடத்தினேன். இதை 3 1 நாள் வகுப்பா நடத்தினேன் நானு. இந்த வருஷம் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா எல்லாத்தையும் தூக்கி ஒரு 15 நாள் வகுப்பா போட்டாச்சு. அப்ப உங்க ஜாதக பிரகாரம் உங்களுக்கு உண்மையா எந்த பாவகம் திதிசினிமா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதே போல கர்ணம், யோகம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைக்கிறோம் இல்லையா? ஏன்னா எல்லாருமே நம்ம என்ன நினைக்கிறோம்னா, சார் நம்ம வந்து இந்த கர்ணத்துல பிறந்திருக்கேன், இந்த யோகத்துல பிறந்திருக்கேன், இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணா எல்லாரும் அதை தான் ஃபாலோ பண்றோம். ஓகேவா? எல்லாத்துக்குமே ஒரு கோயில் பதிகார லிஸ்ட் ஆல்ரெடி எல்லாம் பிடிஎஃப் இருக்கு, எல்லா பக்கம் வந்துருச்சு, நம்ம போயிட்டு இருக்கோம். அப்படிலாம் கிடையாது சார். ஓகேங்களா? இப்ப என்னன்னா யாருக்கு கர்ணம் வேலை செய்யணும்னு எடுக்கணும், யாருக்கு யோகம் வேலை செய்யணும்னு எடுக்கும், யாருக்கு நட்சத்திரம் வேலை செய்யணும்னு எடுக்கும், யாருக்கு வாரநாதன் வேலை செய்வார்னு எடுக்கணும், இது இந்த மாதிரி திதி வேலை செய்யணும்னு எடுக்கணும். ஓகேங்களா? பொதுவா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நம்ம அடிச்சு விடுறது, எனக்கு திதி இந்த கோயிலுக்கு போ, இந்த நட்சத்திரம் இந்த கோயிலுக்கு போ, இந்த யோகம் இந்த கோயிலுக்கு போ, இந்த கர்ணம் இந்த கோயிலுக்கு போ, இப்படின்னு எல்லாருமே இப்ப வந்து பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு கேட்கறேனே, இப்ப ஒரு நாளைக்கு ஒரு நட்சத்திரம் தான், ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஒரு திதி தான், இல்லைன்னா ஒரு 2 திதி வரதுக்கான வாய்ப்புகள் இருந்து. அப்போ ஒரு நாளைக்கு 2 கர்ணம் தான். அப்போ ஒரு நாளைக்கு ஒரு சரிபாதி ஒரு கர்ணம் இருக்க போகுது. ஒரு நாளைக்கு 2 கர்ணம் இருக்கு இல்லையா? அந்த கணக்கு வரப்போகுது. அப்ப ஒரு நாளைக்கு ஒரே நாள் தான், ஒரு நாளைக்கு ஒரே யோகம் தான். அப்படி இருக்கும்போது ஒரு நாள்ல எத்தனை லட்சம் குழந்தைகள் பிறக்குது, எத்தனை ஆயிரங்கள் குழந்தை பிறக்குது. நம்ம ரேஞ்சுக்கு எடுப்போம், ஒரு ஊருக்குள்ள எடுப்போம், எத்தனை ஆயிரம் குழந்தைகள் பிறக்குது. எல்லாத்துக்கும் ஒரே கோயில், ஒரே திதி, ஒரே நட்சத்திரம். ஹவ் இஸ் பாசிபிள்? அப்ப ஒரு விஷயம் எங்க நடக்கல அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்த சரியா கத்துக்காம இருக்கிறது தான் நடக்கலன்னு அர்த்தம். அப்ப உனக்கான திதி எது, உனக்கான யோகம் எது, உனக்கான கர்ணம் எது, ஓகேவா, நான் ஜெயிக்கிறதுக்கான ரகசியம் எது அப்படின்னா அதை நம்ம முழுமையா கத்துக்கணும்னு அர்த்தம். இத வந்து யாரும் சொல்லி கொடுக்கறது இல்லை. ஓகேங்களா? மொட்டையா வண்டி ஓட்டுறாங்க, இந்த திதி இந்த நட்சத்திரம் இப்படி இருப்பீங்க, இந்த மாதிரி இருப்பீங்க, ரைட்டு, நான் ஏத்துக்கிறேன், நான் தப்பு சொல்லல. ஓகேங்களா? ஒரு யோகத்துல பிறக்கிறீங்க, விருத்தி யோகத்துல பிறந்திருக்கீங்க, அற்புதம். நீங்க எல்லாம் விருத்தி பண்றதுதான் பிறந்திருக்கீங்க, உங்களை யார் செஞ்சாலும் நீங்க விருத்தி ஆவீங்க. ஓகேங்களா? உங்க கூட சேர்றவெல்லாம் இது பண்ணும். நானே சொல்லியிருக்கிறேன், நீங்க எல்லாத்தையும் விருத்தி ஆகட்டும் சொல்லுங்க, நானே சொல்லியிருக்கிறேன். அற்புதம். இது பிரதி கர்மா, நான் மறுக்கவில்லை. ஓகேவா? இப்ப ஒருத்தருக்கு உதாரணத்துக்கு சொல்றேன், ஒருத்தருக்கு குழந்தை இல்லைங்க, ஒருத்தருக்கு குழந்தை இல்லை, 5ஆம் பாவகம் அவங்களுக்கு பாதிப்பு. ஓகேவா? இது வந்து பாவக ரீதியாக பாதிப்பு நம்ம முடிவு பண்ணிட்டோம். குழந்தை இல்லைங்கிறது அவங்களுடைய ஜாதக ரீதியாக நம்ம எடுத்தோம். இந்த குழந்தை இல்லை அப்படின்ற ஒரு தன்மைய, அவங்களுடைய விதிய யாரால மாற்ற முடியும் அப்படின்னா திதியால மாற்ற முடியும். அதுதான் திதி. ஓகேங்களா? இதுதான் விதியை திதியாய் வெல்லுதல் அப்படின்ற பேரு. அப்ப எந்த பாவகம் உங்களுக்கு கொடுக்க இல்லாமல் தடுக்கப்படுகிறதோ அந்த பாவத்தோடைய திதி என்ன? அப்ப அந்த பாவத்துக்கு திதி இருக்குதா சார் அப்படின்னா இருக்கிறது. நம்ம பிறந்த திதி கிடையாது, ஒவ்வொரு பாவத்துக்கும் திதி இருக்குது, ஒவ்வொரு பாகத்துக்கும் யோகம் இருக்கு, ஒவ்வொரு பாவத்துக்கும் கர்ணம் இருக்குது. இதுல ஜோதிட உபவிதிகள், இது ஜோதிட உபவிதிகள். ஆனா இதெல்லாம் கணக்கு போட்டு சொல்றதுக்கு நமக்கு டைமிங் ஆகும். இதைதான் நாங்க ஆப் வடிவில் கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். தர்மசாஸ்திர ஆப்ல எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ கர்ணம் கொண்டு வந்தாச்சு. இப்போ கர்ணம் உள்ளுக்குள்ள போனீங்க அப்படின்னா எங்களுக்கு ஒவ்வொரு பாவத்துக்கும் கர்ணம் வந்துடும். ஓகேவா? அப்ப உங்களுக்கு கர்ணம் காரிய சித்தி இல்லையா? அப்ப யாருக்கு கர்ணம், ஒரு ஜாதகத்துல கர்ணம் நல்லா இருக்கு, கர்ணாதிபதியை நீங்க பிடிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு எந்த பாவகம், உனக்கு பொருளாதாரம் லாக் ஆயிடுச்சு, பொருளாதாரம் சிறக்கணும், நான் என்ன பண்ணுவேன், 2ஆம் பாவத்துக்கு உண்டான கர்ணம் யாது, அந்த வழிபாடை புடி அப்படின்னு சொல்லி கொடுக்க போறேன். எனக்கு குழந்தை பிறக்கல, அவன் ஜாதகத்துல கர்ணம் நல்லா இருக்குது, 5ஆம் பாவாதிபதி கர்ணம் யாரு, இவரை புடி, கர்ணம் கண்டிப்பா குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்ல போறேன். சார் எனக்கு கர்ணம் நல்லா இல்லை சார், அடுத்தது சார் எனக்கு யோகி நல்லா இருக்காரு, யோகம் நல்லா இருக்காரு சார், யோகம் நல்லா இருக்கிறார் சார், யோகி நல்லா இருக்கிறார் சார். அப்ப உங்க ஜாதக ரீதியா யோகி நல்லா இருக்கும் போது குழந்தை பாவத்துக்கு 5ஆம் பாவம் யாரு, 5ஆம் பாவத்துடைய யோகி யாரு, அவரை புடி, நீ ஜெயிச்சிருவ தற்சால். புரியுதுங்களா? அப்ப திதி யோக கரணம் அப்படின்ற விஷயங்கள் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. மறைமுகமாக ஒரு மனிதன் பெற முடியாத விஷயங்களை மீண்டும் பெற வைப்பதற்காக பிரபஞ்சம் கொடுத்த ரகசியம் தான் திதி யோக கரணம். புரியுதுங்களா? இதுதான் பிரபஞ்சத்துடைய ரகசியம், வேற ஒண்ணுமே கிடையாது. அப்ப திதிங்கிறது என்னன்னா ஒரு மனிதனுடைய பார்த்தா நமக்கு எதுவுமே தெரியாது இல்லையா? திதியில் நம்ம என்ன திதி சூன்யம் சொல்றோம், துலாம் மகரம் திதி சூன்யம் சொல்றோம். அப்ப அவனுக்கு ரூல்ஸ் பிரகாரம் என்னன்னா 7ஆம் பாவம் 10ஆம் பாவம் கிடைக்காது. இதுதான் ரூல். 7ஆம் பாவம் 10ஆம் பாவம், 7ஆம் பாவம்னா என்ன,
கணவன் மனைவி தாம்பத்தியம் கூட்டாளி சார்ந்த விஷயங்கள், சமுதாய வாடிக்கையாளர் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே அவனுக்கு மைனஸ். 10ஆம் இடம் தான் தொழில் கர்மா இல்லையா? அப்ப அதுல அவனுக்கு பிரச்சனை. அப்ப பிரதமையில பிறந்தவங்களுக்கு இது கிடைக்காது. இது லாஜிக். ஓகேவா? ஐயா ப்ளீஸ் பேசும்போது இடையில கேள்வி கேட்காதீங்க, அமைதியா இருங்க. ஓகேங்களா? அப்ப இது ஒரு லாஜிக்கா நம்ம எடுக்கிறோம். அதுவோட அது முடியதான் எடுக்கக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் லக்ன ரீதியா அதை மாறும். அப்ப இது வந்து காலப்புருஷ விதி. அது 7-10ங்கிறது காலப்புருஷ விதி. ஓகேங்களா? நடுவுல வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து என்னதுங்க, அவங்களுடைய ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி, அவங்களுடைய பெற்ற வரனுக்கு தகுந்த மாதிரி, எந்த லக்னத்துல பிறக்கிறாங்களோ அந்த லக்னத்துக்கு தகுந்த மாதிரி அந்த ஆதிபத்திய குணமானது மாறி போகும். ஒருத்தர் விருச்ச லக்னமா பிறக்கிறாருன்னா, பிரதம தேதியில பிறக்கிறாரு அப்படின்னா அவருக்கு என்னதுங்க, துலா மகரம். நான் இப்ப என்னதுங்க, இந்த பக்கம் 3-12 அவங்களுக்கு பாதிப்பு வரும். அப்ப ஒவ்வொருத்தருக்கும் அந்த தன்மைகள் மாறும். இப்ப திதி பலன் வேற, திதி சூன்ய பலன் வேற. ஓகேவா? அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் பலன்கள் வந்து மாறிக்கிட்டே போகும். அதை எடுக்கும்போது நம்ம உஷாரா பொறுமையா நிதானமா எடுக்கணும். ஓகேங்களா? அப்ப இது நம்ம எங்க சொல்றோம் அப்படின்னா, இதுதான் இந்த கணக்கீடுகள் போடுறதுதான் பெரிய விஷயம். ஜோதிடத்துல கணக்கீடுகள் எப்ப நம்ம சரியா போடுறோமோ அப்பதான் நம்ம ஜெயிக்க முடியும். ஓகேங்களா? அப்ப வந்து ஜாதக கணிதம் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம கணக்கீடுகள் போட தெரியணும். ஒரு திதி இப்ப எங்கிட்ட முதலை படிக்கக்கூடிய மாணவர்கிட்ட நீங்க ஒரு ஜாதகத்தை ராசி கட்டம் அம்ச கட்டம் டிகிரியோட கொடுத்தீங்கன்னா போதும். அவங்க இன்னைக்கு டேட்ல, ஓகேங்களா, நீங்க என்ன டேட்ல பிறந்தீங்க, என்ன டைம்ல பிறந்தீங்க, உங்க நட்சத்திரம் என்ன, உங்க திதி என்ன, யோகம் என்ன, கரணம் என்னன்னு அட்டவணை போட்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அவங்க இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நடப்புல என்னுடைய முதல்நிலை மாணவர்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம கொண்டு வரும்போதே அடிப்படையில இருந்து இப்படிதான் வரும். இந்த பேஸ்மெண்ட் தான் கொண்டு போவோம். அப்ப நம்ம ரூட் இப்படிதான் இருக்கும், தெளிவா இருக்கும். ஒரு ஜோதிடம் கத்துக்கிறோம் அப்படின்னா ஏன், எதுக்கு, எதனால, எப்படி, ஏன் பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்க, இந்த கேள்விகள் எப்போ உதயமாகுதோ அப்பதான் பதில்கள் உதயமாகும். அப்ப இந்த தொடர்புகள் வந்து ஜோதிடத்துல மட்டும்தான் கத்துக்க முடியும். கத்துக்கொள்ள விஷயங்கள் ஆழமா அறிவியல் ரீதியமாக உண்மை பூர்வமாக உணர்ந்து கத்துக்கிட்டீங்கன்னா என்னைக்குமே மறக்காதுங்க. ஓகேங்களா? அப்ப பொதுவா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப அடுத்தது வரேன். இப்ப திதி சூன்யத்துல நம்ம என்ன சொன்னோம், துலா மகரம் 7-10 பொதுவா உங்களுக்கு லாக்கு தான், பொதுவான விஷயம் காலபுருஷ தத்துவ அடிப்படையில. அப்ப அவனுக்கு இயல்பாவே 7ஆம் இடம் மனைவி அல்லது கணவன், 7ஆம் பாவம் சார்ந்த விஷயங்கள், 10ஆம் இடம் சார்ந்த விஷயங்கள் பாதிக்கப்படுதுன்னு இருக்கிறோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சுவிதியில பிறக்கிறாங்க தனுசு மீனம். தனுசு மீனம் என்னது 9-12. அப்பாவுக்கு உண்டான விஷயங்கள் முழுமையா எதுவும் கிடைக்காது. அப்பா வந்து மோட்சத்தை தேடி போக முடியாது. அப்பாவுக்கு எல்லாமே விரயமாகும். ஓகேங்களா? பாக்கியங்கள் தடைபடும். வெளியூர் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் இவங்க ட்ரை பண்ணும்போது மைனஸ் ஆகும். பெரிய கல்விக்கு போகும்போது பாதிக்கப்படுவாங்க. இது எல்லாமே நம்ம சொல்லலாம், வெறும் திதியை வச்சு சொல்ல முடியும். ஓகேங்களா? இது வந்து தனுசு. இந்த மாதிரி ஒவ்வொரு திதிக்கு பலன் இருக்குதுங்க. ஓகேங்களா? 3வது திதி என்ன சொல்லுவோம், திருதியை திதி, மகரம் சிம்மம். அப்ப காலபுருஷனுக்கு 5-10 கர்ம செய்யறதுக்கு பையன் பிறப்பான். அவன் பிறந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கையே ரொம்ப கஷ்டப்படணும். ஓகேங்களா? ரொம்ப பாதிக்கப்படணும். வாழ்க்கையில ஒரு ஸ்டேஜ் போறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டே ஆகும். 5-10 சம்பந்தம். அடுத்தது என்னது, இந்த 4 சதுர்த்தி திதி. சதுர்த்தி நம்ம என்ன சொல்றோம், கும்பம் ரிஷபம் இல்லையா? அப்ப கும்பம்னா என்னது, பொதுவா கும்பம் ரிஷபம் காலபுருஷனுக்கு 2, காலபுருஷனுக்கு 11. இவங்களுக்கு சரியான சேவிங். சதுர்த்தி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த போன பிறவில வாரி வள்ளலா கொடுத்துருவாங்க. ஓகேவா? அதுக்கு தண்டனையா இந்த வருஷம் இந்த பிறவில என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க வந்து 10 பைசா செலவு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். 2-11. 2ன்னா வருமானம், 11 லாபம். நிறைய வருமானங்கள் வரும், யாருக்கும் செலவு பண்ண மாட்டாங்க. அதுதான் சதுர்த்தி திதி. ஓகேவா? இவங்க அப்பா வந்து நிறைய வாரி வளர்ந்துருப்பாரு. அவங்க அப்பா தாத்தா எல்லாம் பையன் பிறப்பான் சதுர்த்தி திதியில, அவன் எதுவுமே கொடுக்க மாட்டான். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலை தான் சதுர்த்தி திதியை உருவாக்கி கொடுக்கும். ஓகேங்களா? அடுத்தது வந்து பஞ்சமி திதி, மிதுனம் கன்னி. அஷ்டமி திதி, மிதுனம் கன்னி. இந்த 2க்கும் வித்தியாசம் இருக்குது. பஞ்சமிக்கு வித்தியாசம் இருக்கு, அஷ்டமிக்கு வித்தியாசம் இருக்குது. ஓகேவா? பஞ்சமி திதியில வந்து பாத்தீங்கன்னா பொதுவா 3-6 செயல்படும் சொல்றோம் இல்லையா? இதுல மேக்சிமம் பஞ்சமி திதியில 3ஆம் தான் அதிகமா செயல்படும். 3ஆம் பாவகம் அதிகமா செயல்படும். 3ஆம் பாவம்னா என்னது, சிற்றின்பம், தகவல் தொடர்பு சார்ந்த விஷயங்கள் தானே. அப்ப இவருக்கு அவர் ஜாதகத்துல எந்த பாவகம் அந்த வந்தாலும், எந்த லக்கணத்துக்கு எந்த பாவமா வந்தாலும் சரி, காலபுருஷ அடிப்படையில் 3ஆம் பாவ அடிப்படையில் அவங்களுக்கு வந்து பாதிப்புகள் இருக்கும், தடைகள் இருக்கும், தாமதம் இருக்கும். சகோதரத்தினால ஒற்றுமை இல்லாம இருக்கிறது, பிரிவினையா இருக்கிறது, இல்லாம இருக்கிறது. வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிடம். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயாவின் அடுத்த வெற்றி வகுப்பு திதி, யோகம், கரணம், முடக்கு, வைநாசிகம் வகுப்பு. அடிப்படை, உயர்நிலை, முதுநிலை மாணவர்களுக்கு சிறப்பு சலுகை உண்டு. இது ஒரு ஜூம் மீட் வகுப்பு. வகுப்பு தொடங்கும் நாள் 8/5/2024 புதன்கிழமை இரவு 7 மணி முதல் இரவு 8:30 மணி வரை. பயிற்சி கட்டணம் ரூபாய் 4200 மட்டுமே. வகுப்பின் சிறப்பம்சங்கள்: திதி என்றால் என்ன? 12 பாவத்திற்கும் தனித்தனி திதி உண்டா? வாழ்வை மாற்ற உதவும் பாரம்பரிய திதி ரகசியங்கள். திதியை பிடித்தால் விதியை வெல்ல முடியுமா? யாருக்கு அந்த அமைப்பு உண்டு? 27 நாம யோக பலன்கள். யோகம் யோகத்தை செய்யுமா?
யார் யார் யோகியை பிடிக்க வேண்டும்? அவயோகி நன்மை செய்வாரா? கரணம் காரிய சித்தி எப்படி? 12 பாவத்திற்கும் கரணம் உண்டா? ஒவ்வொரு கரணமும் தரும் வாழ்க்கை ரகசியங்கள். முடக்கு என்றால் என்ன? எப்போது வேலை செய்யும்? முடக்கு பாதிப்பை எப்படி தடுப்பது? முடக்கு வழிபாட்டு ரகசியங்கள். வைநாசிகம் என்றால் என்ன? 12 பாவ வளர்ச்சியை தடுக்கும் வைநாசிகம். திதி, யோக, கரண, முடக்கு வைநாசிக வழிபாடுகளும் அட்டவணைகளும் கோவில்களும். வழிபாடுகளை துல்லியமாக செய்யும் முறைகளும். 15 நாட்கள் தொடர் வகுப்பு, ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை. வகுப்பு வீடியோக்கள் ரகசிய குறியீடுகள் மூலம் அனுப்பப்படும். இன்னும் பல அரிய ஜோதிட ரகசியங்களை இந்த வகுப்பில் நீங்கள் அறியலாம். இன்றே முன்பதிவு செய்யுங்கள். இந்த வருடத்தில் இந்த ஒரே வகுப்பு மட்டுமே. வகுப்பு ஆசிரியர் ஜோதிட பேராசிரியர் உயர்திரு டாக்டர் சாஸ்தானா மணிகண்டராஜ் MA B.Ed TTED MA அஸ்ட்ரோ PhD அவர்கள், பள்ளிப்பாளையம். நிறுவன தலைவர் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா. வகுப்பு தொடர்புக்கு திருமதி சுபஸ்ரீ அவர்கள். செல் நம்பர் 7824817678. உயர்திரு புருஷோத்தமன் அவர்கள். செல் நம்பர் 9751888532. ஓகேங்களா, முயற்சி தடையாகிறது. ஓகேங்களா, எதுனாலும் ஒரு சின்ன ஒரு டிராபேஜ் ஆகிறது அப்படின்ற விஷயங்கள் வந்து 3ஆம் இடத்தை பாதிக்கும். இது இருக்கும். அதே மாதிரி இந்த அஷ்டமி தேதியில பிறந்தவங்க எப்பவுமே நம்பவே முடியாது. அஷ்டமி தேதி வந்து பாத்தீங்கன்னா இல்லாததை உருவாக்குறவங்க தான் அஷ்டமி தேதி. ஓகேவா, யாருமே செய்ய முடியாத விஷயத்தை ஈஸியா செஞ்சுட்டு வந்துருவோம் அஷ்டமி தேதிக்காரன். அந்த மாதிரி ஒரு அமைப்பு தான். ஆனா ஒரு நல்ல அமைப்பும் கிடையாதுன்னு சொல்லலாம். ஓகேங்களா, சோ வந்து இந்த அஷ்டமி தேதியை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா அவனுக்கு எப்பயுமே ஒரு பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து சுமக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொடுக்கும் அஷ்டமி தேதி. மிதுனம் கன்னி. ஓகேங்களா, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சஷ்டி தேதி மேஷம் சிம்மம். நமக்கு ஏற்கனவே தெரியும். மேஷம்னா ஏற்கனவே சொன்னால, மேஷம்னா தலை, 5ஆவதுங்க நம்முடைய வயிறு, நம்முடைய குழந்தைகள்னு சொல்லுவோம். அப்போ 1-5 தொடர்பு. அப்ப 1-5 திதி சூன்யம் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த பிறவியில இவரோ இவருடைய குழந்தைகளோ எந்த விதமான ஒரு பெரிய அளவுல சந்தோஷத்தை அடைய முடியாது. இவர்னால இவர் குழந்தைனால இவரு எந்த சொந்தத்தையும் அடைய முடியாது. 2 பேரும் அவங்க கடமையை செய்யலாம், பலனை எதிர்பார்க்க முடியாது அப்படின்ற விஷயங்களை தான் வந்து இந்த சஷ்டி திதி சொல்லும். ஓகேங்களா, அடுத்து சப்தமி திதி தனுசு கடகம். அது என்ன பண்ணி கொடுக்கும்? காலபுருஷனுக்கு 4, காலபுருஷனுக்கு 9. அப்போ 9 4 6 8 இருக்கக்கூடிய சூழ்நிலை. அப்ப தாய் தந்தையுடைய பிரச்சனைகள், பிரிவு, அந்யோன்யம் இல்லாதக்கூடிய நிலை. ஓகேங்களா, தந்தையோட சொத்துக்கள் விரயம், தாய்க்கும் தந்தைக்கு இருக்கக்கூடிய அந்த டிராபேக் ரொம்ப அதிகமா போறது, பிரிவினை வாழ்வை உருவாக்கி கொடுக்கிறது, தந்தைக்கு சொத்தை இருக்கக்கூடாதுன்ற ஒரு நிலையை உருவாக்கி கொடுக்கறது, ரொம்ப வெளியூர் வெளிநாடுக்கு நம்ம போனோம்னா கொஞ்சம் பாதிக்கப்படுறது, சுகம் கெட்டு போறது, இது எல்லாமே வந்து சப்தமி தேதிகள் உருவாக்குவாங்க. ஓகேங்களா, அடுத்து அஷ்டமி சொல்லியாச்சு. நவமி தசமி ரெண்டுமே சிம்மமும் விருச்சகமும் தான். அப்ப காலபுருஷனுக்கு 8, காலபுருஷனுக்கு 5. இந்த திதியில யாரு பிறந்தாலும் சரி, தசமி நவமியில பிறந்தவங்களுக்கு குழந்தைகள் பிறந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கையில ஒரு பெரிய டிராப் ஆகும், ஏதாவது ஒரு மைனஸ் ஆகும், ஏதாவது ஒண்ணு இழப்பாங்க, ஒரு நெருடலான ஒரு விஷயங்கள் நடக்கும், ஒரு அவப்பேர் அவமானம் நடக்கலாம், இடமாற்றம் நடக்கலாம், ஒரு பெரிய இழப்புகள் நடக்கலாம், இல்ல ரொம்ப பிடிச்சவங்க நம்ம விட்டு பிரிஞ்சு போகலாம், தூரமா போகலாம், தனிமையா வாழலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு சூழ்நிலை ஏற்படும், ஏதாவது ஒரு விரக்தி ஏற்படக்கூடியது இந்த தசமி நவமியில பிறக்கக்கூடிய அமைப்புல. அதுல தொழில் பண்றவங்களுக்கு தசமி தேதியில பிறக்கிறவங்களுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். இல்ல தொழில் பண்றவங்க, சொந்த தொழில் பண்றவங்க தசமி தேதியில பிறந்துட்டாங்க, அதுவும் சிம்ம லக்னம் விருச்ச லக்னத்துல பிறந்துட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய அமைப்பு வரும். அது நம்ம சப்ஜெக்ட்ல வருங்க. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஏகாதசி திதி. ஏகாதசினாவே நமக்கு சாட்சாத் விஷ்ணு பகவான் தான் ஞாபகம் வரும். ஓகேங்களா, அப்ப நான் அந்த பொதுவா ஏகாதசியோட தன்மை என்னன்னா, யாருக்கும் பசியே எடுக்காது. விரதம் இருக்கிறதுக்கான காரணமே அதுதான். விரதம் இருக்கு, ஏகாதசி விரதம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அப்ப ஏகாதசி நம்ம என்ன சொல்லுவோம்? தனுசு மீனம் தான் சொல்லுவோம். அப்ப அதுவும் அதே தான். அது 9-12 தான். ஆனா அங்க இருக்க 9-12க்கும் இங்க இருக்கக்கூடிய 9-12க்கும் வித்தியாசம் உண்டு. அங்க இருக்கக்கூடிய 9-12 முதல்ல சூரியக்கு என்ன கிடைக்கும்னா, அப்பாவுக்கு எதுவுமே கிடைக்காதுன்னு சொன்னோம். இந்த ஏகாதசியை பொறுத்தவரைக்கும் நீங்க ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க தன்னுடைய கர்ம வினைப்படி 9-12 ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். 9-12 ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அதை சரிப்படுத்திக்க முடியும், அவங்களுடைய தன்மையை புதுப்பித்துக் கொள்ள முடியும் ஏகாதசி தன்மையை இருக்கிறவங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா துவாதசி, மீண்டும் அதே தான், மகரம் துலாம். அப்ப இந்த அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, இவங்க வந்து துவாதசியை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா 12. ஓகேங்களா, ஏற்கனவே சொன்னேன், இவங்க வந்து நீட் அண்ட் கிளீன் சொன்ன முதல்லயே ஒரு விஷயத்தை தெளிவா பண்ணுவாங்க. அப்ப காலபுருஷனுக்கு 7, காலபுருஷனுக்கு 10. ஓகேவா, பொதுவா வந்து யாருமே செய்யக்கூடியாத வேலையை இவங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா பக்காவா செஞ்சு கொடுத்துருவாங்க. பொதுவா வாழ்க்கையில எல்லாருக்கும் உதவுறதுக்கு ஒரு ஏணிப்படியா இருக்கக்கூடியது இந்த துவாதசியில பிறந்தவங்க தான். நிறைய டீச்சர்ஸ், வழிகாட்டிகளா இருக்கக்கூடியது, உங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த துவாதசியில் இருக்கிறவங்க அதிகமா இருப்பாங்க. நிறைய பேர் நான் டீச்சர்ஸ் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன், அவங்களுக்கு வந்து இந்த அமைப்பு கொடுத்துருக்குங்க.
ஓகேங்களா. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா திரியோதசி திதி. திரியோதசி பொறுத்தவரையிலும் நம்ம ஏற்கனவே சொன்னோம், திரியோதசிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிஷபமும் சிம்மமும் வரும். ஓகேங்களா. அப்ப வந்து நம்ம அது வந்து என்ன பாத்தீங்கன்னா 2ஆம் இடம் 5ஆம் இடம். அப்ப வருமானம் பிளஸ் வந்து குழந்தைகள். அப்ப வருமானத்துக்கும் குழந்தைகளுக்கும் ஏதோ ஒரு டிராபேக் வந்துகிட்டே இருக்கிறது, பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறது, இது அமைப்பெல்லாம் வந்து உருவாக்கி கொடுக்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த திரியோதசி திதியினாலதான். அப்ப இது வந்து இந்த திரியோதசி வந்து தொடர்ந்து அவங்க பிரதோஷ வழிபாடுகள் பண்ண அது இயல்பாவே அது மாறும். அவங்களுடைய குழந்தைகளுக்கோ அவங்களுடைய வியாபாரத்துக்கோ வருமானத்துக்கோ தடையில்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்ற விஷயங்கள் சொல்லுவாங்க. அடுத்து வந்து சதுர்தசி திதி 4 கார்னர். ஓகேவா. அப்ப 4 கார்னர் பொதுவாக காலப்பிரசனுக்கு 3, 6, 9, 12. 3, 6 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், 6ஆம் இடம் கடன் நோய் எதிரி பிரச்சனை கிடையாது. 9 தந்தை மூலியமா எதாவது விஷயம் ஆனா கிடைக்காது. 12 மோட்சம், 12 விரயம். இது எல்லாமே திதிசூன்யம் அப்படின்னும் போது இவங்க வந்து ஆரம்ப கால வாழ்க்கையில கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டெப் எடுக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஆனா வாழ்க்கையில 7ஆம் இடம் சந்திக்கும் போதுன்னா காலப்புருஷனுக்கு 7ஆம் அதிபதி யாருன்னா சுக்கிரன். பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா திதிகளை லாக் பண்ணக்கூடிய திதி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 15, 30 திதிகள் இருக்குதுன்னா இந்த திதிகளுக்கு ஒரு அதிபதி இருக்காங்க. அந்த அதிபதிக்கு பேர் யாருன்னா சுக்கிரன் அர்த்தம். திதிக்கு ஒரு அதிபதி இருக்காங்க, இந்த அதிபதி தான் சுக்கிரன் அர்த்தம். அப்போ ஒரு ஜாதகத்துல யாருக்கெல்லாம் சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருக்குது, உச்சம் பலம் பெற்றிருக்குதோ அவர்களுக்கு திதி வேலை செய்யாது. இல்லைங்களா. இப்ப எனக்கு சுக்கிரன் உச்சம், ஓகேவா, கண்டிப்பா திதி வேலை செய்யாது. நம்ம ஒருத்தருக்கு திதிக்கு தர்ப்பணம் கொடுக்குறோம். இப்ப எல்லாமே காசி கூட்டு போயிட்டு வந்தேன். நிறைய பேருக்கு எப்பவுமே ஏப்ரல் நான் காசி கூட்டு போயிட்டு வர வழக்கம். காரணம் என்ன, ஏப்ரல் மாசத்துல சுக்கிர பகவான் உச்சத்துல இருப்பாரு. அப்ப சுக்கிரன் உச்சமாக இருக்கக்கூடிய நேரங்கள்ல தன்னோட திதி சூன்யம் வேலை செய்யாதங்க. ஓகேவா. திதி சூன்யம் வேலை செய்யாத போது நம்மளுடைய கர்ம வினைகளை ஈஸியா நம்ம எல்லாமே வந்து என்ன பண்ணிக்கலாம், கையால போய் பித்ரு தர்ப்பணம் கொடுத்து தீர்த்துக்கலாம். 96 வகை பித்ரு தர்ப்பணம் கொடுத்து தீர்த்துக்க முடியும். அப்ப ஒரு விஷயத்த பண்ணும்போது சுக்கிரன் ஆட்சி பெற்றவர்கள் சுக்கிரன் உச்சம் பெற்றவங்களோட சேர்ந்து திதி தர்ப்பணம் கொடுக்கலாம். சீக்கிரமா தன்னுடைய கர்மாவுக்கான அந்த பலங்கள் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஓகேங்களா. அப்ப திதி என்பது நமக்கே தெரியாம நம்ம நிறைய விஷயங்களை நம்மளுடைய கர்மாவுடைய தொகுப்புகள்ல இருந்து நம்மளை காப்பாற்றிக்கூடிய விஷயங்கள் தான் திதி. அப்போ ஒவ்வொரு பாவத்துக்கும் திதி இருக்குது, அடையவே முடியாத பாவத்துக்கும் திதி இருக்குது. அந்த திதிக்குண்டான தெய்வங்கள் இருக்கு, அதுக்குண்டான நேரங்கள் இருக்கு, அதுக்குண்டான வழிபாடுகள் இருக்கு. அது எல்லாத்தையும் அந்த நாள்ல அந்த நேரத்துல அந்த டைம்ல நீங்க எடுத்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் ஒரு வெற்றியாளராக உங்கள் வாடிக்கையாளரை வெற்றி பெறக்கூடியவர்களாக வருவதற்கான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்போம். ஓகேங்களா. இது திதியோடைய அமைப்பு. அடுத்தது கரணத்துக்கு வரேன். கரணத்தை பொறுத்தவரை நம்ம என்ன சொல்லுவோம், கர்ணங்கள் 11, திதியில் பாதி கரணம். ஓகேங்களா. திதியில் பாதி கரணம். திதி 12 டிகிரி அப்படின்னா கரணத்துல பாதி, திதியில பாதி 6 டிகிரி தான் கரணம் சொல்லுவோம். அப்போ ஒரு திதிக்கு 2 கரணம் சொல்லுவோம். பொதுவாக இந்த கர்ணங்கள் எப்படி சார் எடுக்கிறாங்க அப்படின்னா அமாவாசை முடிஞ்சு வரக்கூடிய பிரதமை தான் 1 நான் சொன்னேன். அப்ப இந்த 1வது கரணம் வரக்கூடியது ஆரம்ப கரணம். பிரதமை ஆரம்பக்கூடிய நேரங்கள்ல வரக்கூடிய முதல் கரணம் என்னன்னா கிம்ஸ்து கிண்ணம். அந்த கரணம் தான் முதல்ல ஆரம்பிக்கும். அது ஒரு 6 நாளைக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டாவது அந்த பிரதமையோடைய 2வது பகுதி, ஏன்னா பிரதமைக்கு 12 நாளிகை இல்லையா, அதுல 6 நாளிகை வந்து நம்ம என்ன கிம்ஸ்து கொடுக்குறோம். மீதி 6 நாளைக்கு யார் எடுப்பாங்கன்னா பவகரணத்தை எடுப்பாங்க. மீதி 6 நாளைக்கு பவகரணம் எடுக்கும். பவகரணம் தொடங்கி அப்படியே வந்துகிட்டே இருக்கும். பவகரணத்துக்கு அப்புறம் பவம், பாலவம், கவலவம், தைத்துளை, கரசை, வனிசை, தத்திரை, இந்த 7 கர்ணங்கள் வந்து தொடர்ந்து என்ன பண்ணணும்னா அடுத்தது அப்படியே வந்துகிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு 2 கர்ணன்ற பேர்ல இந்த 7 கர்ணங்கள் தொடர்ந்து வரும். இந்த 7 கர்ணங்கள் வந்து 8 முறை வருங்க. 8 முறை பவத்துல ஆரம்பிச்சு பத்திரையில முடிஞ்சிடும் முதல் ஒரு சுழற்சியில. இந்த மாதிரி 8 சுழற்சி முறை வரும். 8 சுழற்சி முறை முடிஞ்சு, ஓகேங்களா, பத்திரையில முடிஞ்சு அப்புறம் என்ன வரும் அப்படின்னா சதுர்தசி வந்துடும், அமாவாசை வந்துடும். 8 சுழற்சி முறை வந்து அமாவாசை வந்துடும். அமாவாசை வரும்போது சகுனி, சதுஸ்பாதம், நாகவம். சகுனி, சதுர்தசியோடைய கடைசி பகுதி, சதுர்தசியோடைய கடைசி பகுதியில சகுனி, ஓகேங்களா. அமாவாசையில சதுஸ்பாதம், நாகவம். அமாவாசை ஃபுல்லா சதுஸ்பாதம், நாகவம் இருக்கும். பிரதமையில மீண்டும் கிம்ஸ்திக்கணும் ஸ்டார்ட் ஆகும். இதுதான் லாஜிக். இப்படிதான் கர்ணமானது தன்னுடைய தன்மையை பண்ணுது. திதியில் பாதி கரணம் அப்படின்னு நம்ம சொன்னாங்க. அப்ப திதியில ஒருவேளை உங்களுக்கு திதிநாதன் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில உதவ முடியல அப்படின்னா கர்ணநாதன் எப்படி இருக்கிறாங்க, ஜாதகத்துல சுக்கிரன் நல்லா இல்ல சார், கர்ணத்துக்கு அதிபதி யாரு சார், கர்ணத்துக்கு அதிபதி இருக்காங்களா சார், உங்கள் ஜனகால ஜாதகத்துல கர்ணநாதன் ஒருத்தர் இருப்பார், அவர் ஒரு அதிபதி ஒருத்தர் இருப்பார். அப்படி இருந்தாலும் கூட கர்ணத்துக்கு அதிபதி சனி பகவான். அந்த சனி பகவான் ஜனகால ஜாதகத்துல எப்படி இருக்கிறாரோ அதை பொறுத்துதான் நீங்க தீர்மானிக்கணும் அந்த கர்ணத்தை வழிபடலாமா
சில பேர் ஒருத்தர் வந்து மகர லக்னத்துல பிறந்திருக்காங்க, அவர் வந்து வனுசை கரணத்துல பிறந்திருக்காரு. சூரியன் அவருக்கு அஷ்டமாதிபதி, அவர் 8ஆம் இடத்துலயே இருக்கிறாரு. ஓகேங்களா? அவர் என்ன பண்றாரு, போய் நான் தொடர்ந்து வந்து திருமணமாடி போயிட்டு இருந்தேன் சார், ஒரு ஜோசியர் சொன்னாரு திருமணமாடி போயிட்டு வந்தேன், பிரதோஷம் பிடிச்சிட்டு இருக்கிறேன், ஏன்னா இது என்னன்னே தெரியல சார், இப்ப போனதுக்கு அப்புறம் எனக்கு கால் கீழே விழுந்துட்டேன், ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. எப்பயுமே கர்ணத்தை பிடிக்கும் போது கர்ணநாதன் 6, 8, 12 இருப்பது சிறப்பல்ல, ரூல் நம்பர் 1. 2வது, கர்ணத்துக்கு அதிபதி சனி பகவான் ஜாதகத்தில் சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் நீங்க கர்ணநாதனை ஆக்டிவ் பண்ணணும். மொட்டையா குதிரை வண்டி ஓட்டக்கூடாது, எனக்கு குதிரை ஓட்ட தெரியும், நான் குதிரை மேல ஏறி உட்காரக்கூடாது. எல்லாருமே குதிரை மேல ஏறி உட்காரலாம், ஆனா குதிரையோட ஓட்டக்கூடிய வித்தை தெரிஞ்சவன் தான் குதிரை ஓட்ட முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்ப ஒரு ஜாதகத்துல கர்ணநாதன் இப்படி, கர்ணநாதன் யார், அவர் அதிபதி எப்படி இருக்கிறாரு, இந்த சூழ்நிலையை தெரியாம மொட்டையா வண்டி ஓட்டக்கூடாது. நம்ம ஜோதிடர்கள் நிறைய பேர் தோக்கிறதுக்கான காரணம் இதுதான். ஓகேவா? நான் இவ்வளவு ஓப்பன் ஸ்டாக் மட்டும் எதுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னா, வெற்றி பெற்றதுனால, ஓகேங்களா, வழிகாட்டியதுனால, ஜெயிச்சதுனால. அப்ப இந்த அளவுக்கு நம்ம வந்து அது ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு, இதை ஃபாலோ பண்ணுங்க நம்ம சொல்றோம். அதனால ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க, அது எந்த அளவுக்கு உங்களுக்கு சக்சஸ் கொடுக்குது, உங்க வாடிக்கையாளருக்கு கொடுக்குதுன்ற விஷயங்களை நீங்க சொல்லுங்க. கொடுத்து ஃபுல்லா 1000 ரூபாய் கொடுத்துடலாம், டைம் எடுத்து ஆய்வு பண்ணி சொல்லுங்க. ஓகேங்களா? அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, பொதுவா வந்து நீங்க ஒவ்வொரு ஜாதகத்தையும் வந்து பாத்தீங்கன்னா எடுக்கும்போது அந்த கர்ணத்தை நோக்கி எடுக்கணும். உங்க ஜாதக ரீதியாக, கர்ண ரீதியாக உங்களுக்கு எந்த பாவகம் வீக்கா இருக்குது, அந்த பாவத்தை புதுப்பிக்க முடியுமா முடியாதா, அந்த பாவத்துடைய கொடுப்பனை என்ன அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நீங்க பார்த்துட்டு தான் நீங்க முடிவு பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ கர்ணநாதன் நம்ம எடுக்கிறோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்றோம், இப்போ வந்து பாத்தீங்கன்னா 7 சுழற்சி முறை சொல்றோம். இப்போ வந்து இந்த கர்ணநாதங்களுடைய தன்மை வந்து பாத்தீங்கன்னா 7 கர்ணங்கள் வந்து சரக்கர்ணங்கள்னு பேரு. பவம், பாலவம், கௌலவம், தைத்திரை, கரசை, வனசை, பத்திரை, சகுனி, சதுஸ்பாதம், நாகம், கிம்சுக்கு, இது 4 வந்து ஸ்திர கர்ணங்கள். ஒரே ஒரு இடத்துல அமாவாசைக்கு முதல்ல சதுர்தசியோடைய மிட் பாயிண்ட்ல ஆரம்பிச்சு பிரதமையோடைய முதல் பாயிண்ட்ல முடிஞ்சு போயிடும். இந்த 4 கர்ணங்கள் இதோட முடிஞ்சு போச்சு. அப்ப அதுக்கப்புறம் மீதி எல்லாம் பாவத்துல இருந்து ஆரம்பிச்சு ரொட்டேஷன் வந்துட்டே தான் இருக்கும். இதுதான் கர்ணத்துடைய தன்மை. அப்ப இந்த கர்ணங்கள் வந்து ஒவ்வொரு கர்ணங்களும் ஒவ்வொரு வகையா செயல்படும். ஓகேங்களா? யாருக்கு செவ்வாய் பகவான் நன்னா இருந்து பவகரணத்துல பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு வகையான செயல்படும். செவ்வாய் வலுக்காம பவகரணத்துல பிறந்தாங்கன்னா ஒரு மாதிரி செயல்படும். ஸோ பவகரணத்துல பிறந்தாவே உடனே சிங்கம் ஆயிடுவாரு. ஒருத்தர் என்ன பண்ணாங்க, எனக்கு தெரிஞ்சு ஒரு துலாலக்கணத்துல பிறந்துட்டாருங்க. அவங்க வந்து பவகரணத்துல பிறந்திருக்காங்க. ஒரு அஸ்ட்ராலஜரை பார்த்துருக்குறாங்க. அந்த அஸ்ட்ராலஜர் என்ன பண்ணிக்கிறாரு, அம்மா நீங்க ஒரு லேடிஸ் தான், ஒரு பவகரணத்துல பிறந்திருக்கீங்க, நீங்க என்ன பண்றீங்க, உங்களுடைய வலது கையில நீங்க வந்து ஒரு சிங்கத்தோடைய படத்தை போட்டுருக்கீங்கன்னு சொல்றாங்க. இவர் துலாலக்கணத்துல பிறந்திருக்காங்க. சிங்கத்தோட பழத்துல வந்து வலது கையில நான் போய் பாக்குறேன், வலது கையில வந்து பெருசா வந்து அந்த சிங்கம் வந்து கர்ஜிக்கிற மாதிரி ஒரு உருவத்தை வந்து இது பண்ணிருக்காங்க. சொல்லுவாங்க இந்த பச்சை குத்துவாங்கல்ல, அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. இது யாரு பண்ணாங்க, எதுக்கு பண்ணீங்கன்னு கேட்டேன். இல்ல சார், ஒரு பெரிய அஸ்ட்ராலஜர் வந்து எனக்கு சொன்னாங்க, நான் போட்டிருக்கேன் அப்படின்னாரு. இது நீங்க என்னைக்கு போட்டீங்களா அன்னையில இருந்து உங்களுக்கு எல்லாமே வம்பு வழக்கா வரும், பிரச்சனையா வரும் தான். ஓகேங்களா? ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு. ஆமா சார் ஒண்ணுமே பண்ண முடியல சார், எனக்கு அதை ரிமூவ் பண்ண முடியுமா பாருங்கன்னு. ஒரு முதல்ல வந்து அடிப்படை ஜோதிட ஞானம் வேணும் ஒரு விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி. துலாலக்கணத்துக்கு முழுமையான பாதகாதிபதி யாரு? சூரியன். சூரியனுடைய சிம்பிள் என்ன? சிங்கம். சிங்கத்தை கொண்டு போய் நீ கையில வரைஞ்சீங்கன்னா எப்படி உங்களுக்கு நல்லது பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? அப்புறம் வந்து கோர்ட்டு கேஸ் நடக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நம்ம நிறைய பேர் வடிவத்தை யூஸ் பண்ணும்போது ரொம்ப தெளிவா யூஸ் பண்ணுங்க. மொட்டை வண்டியில குதிரை ஓட்டக்கூடாது, மீண்டும் சொல்றேன். ஓகேங்களா? ஒருத்தருக்கு வந்து கர்ண ரீதியா இதை ஆக்டிவ் பண்ண சொன்னீங்கன்னா அவனுக்கு அந்த லக்ன ரீதியா அவனுக்கு சரியா இருக்கணும். ஓகேங்களா? பெயர் எந்த அளவுக்கு முக்கியமோ, வழிபாடுகள் எந்த அளவுக்கு நீங்க கொடுக்குறீங்களோ, எல்லா விஷயங்களையும் நீங்க சரிபாரியா பார்க்கணும். ஜோதிடம் என்பது இன்று தோற்றுப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா, அதோடைய அணுகுமுறையை நம்ம தெரியாம தெரிஞ்சுக்கிறது இல்லை, சரியா பயன்படுத்துறது இல்லை. ஓகேவா? பொதுவா கேட்பாங்க, சார் குரு பயிற்சி எப்படி சார் இருக்கும்? குரு பயிற்சி சார் ரிஷபத்துக்கு வந்துருச்சு, கன்னிராசிக்காரர்களுக்கு ஓஹோன்னு இருக்கும். இதுதான் பொதுவான காமனான பலன். ஆனா எல்லாத்துக்கும் இருக்குமானா இருக்காது. தசாபுத்தி எதுக்கு இருக்குது? ஓகேவா? தசாபுத்தின்னு ஒருத்தர் இருக்கான், தசாநாதன் ஒருத்தர் இருக்கிறான்ல, இப்ப அவன் என்ன பண்ண போறான்? ஓகேவா? இந்த மொட்டையா நம்ம சொல்லக்கூடிய விஷயம் எது சொன்னாலும் இது இப்படிதான் நடக்கும், இதுதான் நடக்க போகுது அப்படின்னு தீர்மானமா அடிச்சு சொல்லணும். அதுக்கான காரணம் நமக்கு சரியா ஜோதிடத்தை சரியான இடத்துல படிக்கிறது இல்லை. ஓகேங்களா? அதே படிச்சாலும் தப்பா படிக்கிறது, அவங்களே நல்லா சொல்லி கொடுத்தாலும் நம்ம சரியா புரிஞ்சுக்கிறது இல்லை, கேள்விகள் சரியா கேட்கறது இல்லை. ஓகேவா? ஏன் எதுக்கு எப்படின்னு தெரிஞ்சுக்கிறது இல்லை. அப்ப கத்துக்கக்கூடிய விஷயங்களையே ஆரம்பத்துல இருந்து வரும்போது, அதனால முதல்ல நிறைய பேர் இப்ப எங்கிட்ட காமிக்க தெரியுங்களா, எங்கிட்ட வந்து இப்ப நிறைய பேர் முதுநிலை டைரக்டா ஜாயின் பண்ணிக்கிறாங்க, உயர்நிலை டைரக்டா ஜாயின் பண்றாங்க. உயர்நிலை வந்து அமைதியா, எனக்கு எந்த கேள்வி கேட்டாலும் அமைதியா இருக்கிறாங்க. இப்ப மீண்டும் அடிப்படையில படிக்கிறாங்க.
அப்ப விஷயம் என்னன்னா, வெளியில நீங்க நிறைய பேர் ஜோதிடம் படிக்கிறோம் சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க ஒழிய அடிப்படையே முழுமையா தெரிஞ்சுக்கிறது கிடையாது. அடிப்படையில நிறைய விஷயங்கள் இருக்குது. எந்த ஒரு வீடு கட்டினாலும் பில்டிங் முதல்ல மலரணும். பேஸ் மட்டும் ஸ்ட்ராங்கா போட்டீங்கன்னா எவ்வளவு ஹைட் வேணா உயரத்தை ஏற்றலாம், எவ்வளவு வேணா அழகா வேணா வீடு கட்டலாம். பேஸ் மட்டுமே ஒண்ணுமே இல்லைன்னா நீ ஒரு படி கூட மேல ஏற முடியாது, எல்லாம் கீழே விழுந்துரும். இப்ப பேசிக் வந்து நல்லா நிறைய பேர் பேசிக் ரொம்ப, நான் யூடியூப்ல நிறைய கேட்டிருக்கேன் சார், நிறைய பேர் பேசுறதை கேட்டிருக்கேன் சார், நிறைய எனக்கு தெரியும் சார் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட உயர்நிலை சேர்றாங்க. ஆனா ஒன்றும் தெரியறது இல்லை. ஓகேவா? தெரியறதுன்றதை விட என்ன பொறுத்தவரை ஒரு விஷயத்தை கத்துட்டா முழுமையா கத்துக்கோ, தெளிவா கத்துக்கோ. ஒரு இது சென்டென்ஸ் ஆரம்பிச்சு அக்கல முடி, எதுக்கு நடுவில் குழப்பறன்றதான் என்னுடைய கேள்வியே. அப்ப திதிகள் வந்து ஒவ்வொரு திதிகளுக்கும் ஒரு பலன் இருக்கு, சும்மா நம்ம சொல்ல முடியாது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா பவகரணத்துல நீங்க பிறக்கிறீங்கன்னு வச்சுக்கீங்களேன், பவம்னா நான் சிங்கம் சொல்லுவாங்க, கர்ஜிக்கும் திறமையுடையது. சிங்கம் என்ன பண்ணும்? ஆண் சிங்கம் தனித்து இருக்கும், பெண் சிங்கம் என்ன பண்ணும்? இப்ப இந்த பவகரணத்திலயுமே நீங்க ஆண் சிங்கமா பெண் சிங்கமா எப்படி தெரிஞ்சுக்கிறது? ரொம்ப எளிமை. செவ்வாய் ஆண் வீட்டுல இருந்தா ஆண் சிங்கம், செவ்வாய் பெண் வீட்டுல இருந்தா பெண் சிங்கம். அப்ப இது வேட்டையாடக்கூடிய சிங்கமா, பிலிம் காட்டக்கூடிய சிங்கமா நீங்களே தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன ரூப் கோல்லாம் இருக்கு. அப்புறம் அதே போல வந்து பாத்தீங்கன்னா இது உண்மையா வலிமையானதா? அப்ப செவ்வாய் வலிமையா இருக்கிறாரா? செவ்வாய்க்கு வீடு கொடுத்த வலிமையா இருக்கிறானா? செவ்வாய்க்கு சாதம் கொடுத்த வலிமையா இருக்கிறானா? இந்த மாதிரி தொடர்பு எல்லாம் இருக்குங்க பவகரணத்தை வச்சு சொல்லக்கூடிய விஷயங்கள். அவர் கர்ஜிப்பாரா? ஒரு உண்மையாலுமே ஆளுமை பண்ணுவாரா? ஸ்போர்ட்ஸா இருப்பாரா? எல்லாத்துக்குமே தலைமை தாங்குவாரா? அப்படின்ற விஷயங்கள் வந்து பவகரணத்தை சொல்லணும்னா அதோடைய தன்மையை ஜாதக ரீதியாக சனி பகவானையும் பார்த்து செவ்வாயையும் பார்த்து தான் நீங்க முடிவு பண்ணணும். புரியுதுங்களா? பாலவக்கரணம் புலி, உடனே ராகு பார்த்துட்டு ஸோ ராகு ஜாதகத்தை எப்படி இருக்காரு? ராகு ஜாதகத்துல மறைந்திருந்தால்தான் நிறந்த பலன். ராகு ராஜா 3, 6, 11 இருக்கணும், இருந்தாலும் நல்ல பலன். ராகு நல்லா இருந்திருக்கீங்க, பாவத்துல பிறந்திருக்கீங்க, உடனே நம்ம என்ன பண்றோம்? புலி மாதிரி இருக்கிறாரு, புலி சின்னத்தை கையில வரைஞ்சுக்கோ, புலி சின்னத்தை கையில வரைஞ்சுக்கோ, ஐயப்பன் கோயிலுக்கு போ, சபரிமலை ஐயப்பனோட கோயிலுக்கு போ, சபரிமலைக்கு போ, ஓகேங்களா? புலிகளுடைய பாரு, பூங்காவுக்கு போ, இந்த மாதிரி சொல்லுவோம். கிடையாது. ஜாதக ரீதியா அவருடைய கொடுப்பனை என்ன, அதுக்கு தன்மை என்ன அப்படின்னு பார்த்துட்டு தான் பலன் கொடுக்கணும். ஓகேங்களா? எல்லாருமே புலி ஏற முடியாது, புலி மாதிரி வேகத்தோட இருக்க முடியாது, விவேகமா இருக்க முடியாது. புலியுடைய பார்வை திறன் அதிகம், அப்ப அந்த மாதிரி பண்ண முடியாது. அப்ப ஒவ்வொன்றுக்கும் ஒரு பலன்கள் உண்டு, அளவுகள் உண்டு, நதிகள் எல்லாமே இருக்குங்க. இது எல்லாத்தையும் நீங்க எடுக்கணும்னா அதுக்கு கொஞ்சம் அனுபவம் வேண்டும், பாடங்கள்ல புரிதல் வேண்டும், புரிஞ்சக்கூடிய சக்தி வேண்டும். இதெல்லாம் இல்லாம நீங்க எதுவுமே பண்ண முடியாது. புரியுதுங்களா? இதை நீங்க தெரிஞ்சுக்கங்க. அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்தது வந்து நம்ம மூணாவது நம்ம பார்த்துட்டு பவம் பாலவம் பார்த்தோம், கௌலவம். ஓகேங்களா? நம்ம கௌலவம்னா நமக்கு என்ன தெரியும்? பன்றி ஞாபகம் வரும் இல்லையா? அப்ப இது என்னன்னா இந்த பன்றிக்கு ரொம்ப சிம்பிள். உலகத்திலேயே நிறைய பூமி யோகம் இருக்கக்கூடிய நபர் என்னன்னா அந்த கௌலவகத்துல பிறந்தவங்க தான். ஏன்னா பூமியில என்ன பண்ணோம்? இந்த பன்றியானது என்னதுங்க? வராகம் என்பது இந்த பூமியை தோண்டிக்கிட்டே இருக்கும். நம்ம பூவராக பெருமாள் எடுப்போம், பூமியை வந்து என்னதுங்க? பாதாளத்துல இருந்து காப்பாத்தி கொண்டவர் இல்லையா? அப்ப பூமியை காப்பாற்ற பிறந்தவங்க, பூமியில வேலை செய்ய விவசாயிகள் அதிகமா இருக்கக்கூடியது இந்த கரணத்தில் தான், கௌலவ கரணத்தில் தான். அதே மாதிரி அதிகமா வந்து அரசு வேலைகள் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த கௌலவ கரணம் தான். ஓகேங்களா? இந்த மாதிரி தொடர்புகள் வரும். கீழ்நிலை வேலை செய்யறது எல்லாமே இந்த கௌலவ கரணம் தான். அப்ப இது எல்லாமே தொடர்புல வரும். ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுலயே சகுனிகரணம் ஒண்ணு இருக்குது சனிக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா உறவுக்கு இயங்குங்க. சகுனிகரணம் வந்து ஒரு நமக்கு பக்கத்துல நம்ம உடம்பு, நமக்கு பிள்ளைங்க, நம்ம அம்மா, நம்ம குழந்தைங்கன்னா ரொம்ப துடிச்சுடிச்சு போயிடும். அந்த மாதிரி ஒரு தொடர்பு உறவுக்கு இயங்கக்கூடிய கரணம் வந்து சகுனி கரணம். ஒவ்வொரு கரணத்துக்கும் ஒரு சிறப்பும் இருக்கு, ஒரு பிளஸ் இருக்கு, ஒரு மைனஸ் இருக்கு, நம்ம சொல்லக்கூடாது இருக்கு. அதெல்லாம் வகுப்புகள் நம்ம கொடுப்போம், பொதுவா நான் சொல்றேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அடுத்து வந்து கௌலவ கரணம் முடிச்சாச்சு. தைதுளை கரணம். வாழ்க்கை ஃபுல்லா அவங்க எப்பயுமே ஏதோ ஒரு பாரத்தை சுமந்துக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? தைதுளையில பிறந்த கழுதை இல்லையா, சுமந்துக்கிட்டே இருக்கணும் இல்லையா? வாழ்க்கை ஃபுல்லா இவங்க எவ்வளவு வெயிட் வச்சாலும் சரி சுமந்துட்டு வந்துருவாங்க. அப்ப இவங்க வந்து வாழ்க்கை ஃபுல்லா ஒரு சுமை தாங்கியே இருந்து பயன்படுத்திட்டாங்கன்னா இவங்க வாழ்க்கையில் வெற்றியாளராக வரணும். எதையுமே நானே இறங்கி பண்ணணும், நானே சுமக்கணுன்ற ஒரு அமைப்புல வந்துட்டாங்கன்னா இவங்க வெற்றியாளராக மாறிடுவாங்க. என்னை பாரு யோகம் வரும். நாங்க என்னை பாரு யோகம்னா என்ன இருக்கு? என்ன மாதிரி வேலை செய்ய, என்ன மாதிரி சுமந்து பாரு, உனக்கு எல்லாம் கிடைக்கும்னு அர்த்தம் அதுக்கு பேரு. அப்ப இந்த தொடர்புகள்லாம் வந்து இந்த கரணத்தில் இருக்கு, தைதுளத்துல இருக்கு. மனுஷை கரணம் நம்ம என்ன சொல்லுவோம்? காளை மாடு. அப்ப மாடு என்ன பண்ணும்? அப்படியே அமைதியா இருக்கும், எல்லாமே அன்பு காட்டணும், ரொம்ப அன்பா இருக்கும் கூட, எல்லாமே பண்ணும். அதே போல ஒரு வேகம் காட்டும் போது என்ன பண்ணி கொடுக்கும்? இன்னொரு வேகத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். ஓகேங்களா? அது அப்படியே கோவம் வந்துச்சுன்னா மாடு முட்டுச்சுன்னா என்ன ஆகும்? அப்ப அன்புக்கு அன்பு, வம்புக்கு வம்பு அப்படின்றதுதான் அந்த மனுஷியோட குணம். அந்த அளவுக்கு அரசு சார்ந்த விஷயங்களும் இருப்பாங்க, எல்லா இடங்களையும் பெறுவாங்க, அதிகாரம் பெறுவாங்க, எல்லா தொடர்புகளும் இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் இருக்கும். அடுத்து கரசை பொறுத்தவரை என்ன வந்து சென்டிமெண்டல் ஸ்கூல் அப்படின்னு சொல்லலாம். கரசையை பொறுத்தவரை யானை பாரு உருவம் தான் பெருசே தவிர குழந்தையோட இலகிய மனசு வந்து யானைக்கு உண்டு.
குழந்தை மாதிரி தான் இருக்கும். யாரோட குணமும் வந்து குழந்தையோட குணமும் ஒண்ணுதான். ஓகேங்களா? எதை எப்ப பண்றதுன்னு தெரியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அந்த கரத்தையோட குணம். கரத்தை வந்து பாத்தீங்கன்னா இச்சைகள் அதிகமா வரும் அவங்களுக்கு. பொதுவாகவே இச்சைகள் வந்து இப்ப இயல்பாவே அவங்களுக்கு அதிகம். ஆனா என்ன பண்ணாலும் வந்து என்னன்னா இந்த கரத்தையில பிறந்தவங்க வந்து ஏமாந்துதான் ஆகணும். ஏமாறக்கூடிய வழியை உருவாக்கி கொடுக்கும். அன்புக்கு இது பண்றதுனால ஏமாந்து கரத்தை எப்படி சொல்றது. அதாவது பத்திரை நமக்கு தெரியும் இல்லையா, கோழி இல்லையா? அப்ப இது என்ன பண்ணுன்னா கரெக்டான இடத்துல இறையை வந்து குறிப்பாத்து எடுக்கக்கூடிய அமைப்பு வந்து இதுதான். இறையை வந்து குறிப்பாத்து அமைக்கக்கூடிய அமைப்பு வந்து இதுதான். இப்போ நீங்க அந்த பத்திரை கரணத்தை வந்து எடுக்கும்போது நீங்க சொல்லலாம். இப்ப இறையை வந்து அழகா காரியவாதியா இருப்பாங்க பத்திரை கரணத்தை பிறந்தவங்க. சரியா எதை செஞ்சா எது கிடைக்கும் விஷயங்களை வந்து பத்திரை கரணக்காரங்க செய்வாங்க. அந்த மாதிரி பண்ணுவாங்க. அது வந்து நிறைய பத்திரையில விஸ்தி இருக்குது. அந்த கடைசி ஒரு நாளைக்கு வந்து விஸ்தி வரும். அது தனிக்கான வகுப்புல சொல்லிக் கொடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது சகுனி ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த உறவுகளுக்காக ஏறது. சதுஸ்பாதம் குரு இல்லையா? இப்ப 4 கால்கள் நாய் நம்ம சொல்லுவோம். இப்ப நாய் மாதிரி என்னன்னா, நாய் எப்படி ஒரு நன்றி உள்ளதா இருக்குங்களோ இவங்களுக்கு வந்து எப்பவுமே அடுத்தவங்களுக்காக ஒரு நன்றி விசுவாசமா இருக்கக்கூடிய சதுஸ்பாதம் இருக்கு. எதிர்பார்க்கலாம் கிட்ட நன்றி விசுவாசத்தை எதிர்பார்க்கக்கூடிய என்ன பார்த்தீங்கன்னா சதுஸ்பாதம் இருப்பாங்க. ரொம்ப நம்பிக்கைக்குரியதா இருப்பாங்க. காலத்துல குரு நல்லா இருந்து சனி நல்லா இருந்தாங்கன்னா மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு வெற்றியாளராக வரக்கூடிய அமைப்பு உண்டு. சதுஸ்பாத நாமயோகம். அடுத்து நாமயோகம் இருந்த கர்மம். அது வந்து பாத்தீங்க அப்படின்னா சகுனி சதுஸ்பாதம் நாகவம் என்பது வந்து பாத்தீங்கன்னா பிரேக் ஆகிற வாய்ப்பு. நாகவக்கரணத்தை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இது பாம்புன்னு சொல்றோம் இல்லையா? பாம்பு வந்து பொத்துக்குள்ள வரைக்கும் ஒண்ணும் பண்ணாதுங்க. அது உணவு கிடைக்கிற வரைக்கும் ஒண்ணும் பண்ணாதுங்க. ஓகேவா? எப்ப வந்து அது தன்னிலை மறந்து வெளியே வருதோ அப்ப அது பாதிக்கப்படுது. ஒண்ணு அதை அடிப்பாங்க, இல்ல அது யாரையாவது குத்தும். இதுதான் ஒரு பாம்புடைய இயல்புங்க. அப்ப என்னன்னா வஞ்சனை சூழ்ச்சி அப்படின்னு விஷயங்களை நல்லா இல்லையா? வாய்ஸ் நல்லா இல்லையா சார்? வாய்ஸ் கிளியரா தான் இருக்குங்க சார். ரைட்டுமா, ஓகே ஓகேங்களா. வஞ்சனை சூழ்ச்சி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? அப்ப பொதுவாக அந்த நாகவ கரணத்துல வந்து பாத்தீங்கன்னா யார் பிறந்தாலும் சரிங்க, நாகவகரணத்துல பிறந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க அமைதியா இருப்பாங்க, அவங்க வேலையை வந்துட்டு இருப்பாங்க. ஆனா அவங்ககிட்ட வச்சுக்கிட்டீங்கன்னா என்னைக்கா இருந்தாலும் அவன் செய்வான். அதை மாற்றுக்கிறதே கிடையாது. நாகவத்துல பிறந்தவங்க என்னைக்கா ஒரு நாள் 100% திருப்பி செய்யக்கூடியதை. நீங்க ஒன்று செஞ்சுட்டீங்க, வஞ்ச பாம்பு சொல்லுவாங்க இல்லையா, கொண்டுட்டாங்க, அது படம் எடுத்துக்கிச்சு, நான் பின்னாடி வஞ்சனை வச்சுட்டு, அந்த மாதிரி நாகவகரணத்தை பொறுத்தவரையிலும் ஒண்ணு நீங்க ஏதாவது ஒரு வகையில அவங்களுக்கு ஒரு துரோகமான ஒரு நிகழ்வுகளையோ சங்கடப்படக்கூடிய நிகழ்வையோ செஞ்சுட்டீங்கன்னா உன் முன்னாடி திரும்பி வந்து அதை செயல்படுத்தி உன்னை விட ஒரு வெற்றியாளராக காட்டாம விட மாட்டேன்ற ஒரு வைராக்கியம் உடையவர்கள் யாருன்னா நாகவகரணம் தான். ஓகேங்களா? இது கிம்ஸ்டிக்கிற கடைசியா புழு. ஓகேங்களா? புழுவுங்கிறது என்ன அப்படின்னா எல்லா உயிரினமே புழுவுல இருந்து தான் ஆரம்பிக்குது இல்லையா? அப்ப இந்த புழுவுங்கிறது தன்வந்திரின்னு நம்ம சொல்றோம். அப்ப ஆரம்ப நிலை எல்லாத்துக்கும் ஆரம்பமே புழு தான். அப்ப இந்த புழுவோட நிலையில இருந்து தான் எல்லா உயிரினங்களுமே உற்பத்தி ஆகுது, எல்லாமே இனப்பெருக்கமாகுது, டெவலப் ஆகுது. அப்ப எல்லாத்துக்கும் ஆரம்ப நிலை இந்த புழு தான். அப்ப இந்த புழு இல்லைன்னா இந்த உலகத்தோட இயக்கமே இல்லை. இந்த புழு இல்லைன்னா இந்த எல்லாத்தோட உயிரினும் இந்த புழுல இருந்து தானே வருது. அப்ப புழு இல்லை அப்படின்னா இந்த உலகத்தோட இயக்கமே இல்லை. அப்ப இந்த கிம்சுக்கினம் இல்லை அப்படின்னா, பிரதமை அப்படின்னு ஒண்ணு இல்லை அப்படின்னா ஒரு ஆணுடைய உயிரினவே உற்பத்தி ஆகாது, வெளியே வராது. இதுதான் லாஜிக்குங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கரணத்துடைய தொடர்புகளும் நம்ம வந்து பலன் எடுக்க முடியும். இது இல்லாம யோகங்கள் 27 நாம யோகங்கள் இருக்குது. புஷ்கம்பம், பிரீத்தி, ஆயுஷ்மான், சௌபாகியம், சோபனம், அதிகம்னு சொல்லிட்டு 27 நாம யோகங்கள் இருக்கு. 27 நாம யோகங்களுக்கும் தனித்தனி பலன்கள் இருக்குது. ஒவ்வொரு பாவத்துக்கும் மீண்டும் சொல்றேன், உங்களுடைய ஜனகால ஜாதகத்துல ஒவ்வொரு பாவத்துக்கும் யோகம், ஒவ்வொரு பாவத்துக்கும் கர்ணம், ஒவ்வொரு பாவத்துக்கும் நட்சத்திரம் இருக்கு. நட்சத்திரம் இல்ல, யோகம், கர்ணம், திதி இருக்கு. அப்ப இது எல்லாம் நம்மளுடைய ஆப்ல இருக்கு, தர்மசாஸ்தாவுடைய ஆப்ல இருக்குது, டிஎஸ்ஜேவியுடைய ஆப்ல இருக்குது. ஓகேங்களா? இதுல நாங்க கர்ணத்தை இப்ப கொடுத்துட்டோம். அடுத்தடுத்த அப்டேட்ல வந்து யோகம் வந்துடும். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா வேண்டுபவர்கள் என்ன தொடர்பு கொள்ளுங்க, அல்லது நம்மளுடைய இதுக்குன்னு நம்ம சௌமியா நிர்ணயம் பண்ணியிருக்கிறோம், அவங்களோட தொடர்பு கொண்டுக்கலாம், நீங்க வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இப்ப வந்து நம்ம டைம் ஆயிடுச்சு, உங்களுடைய கேள்விக்கான நேரத்துக்கு போறேன். ரொம்ப எல்லாமே வந்து நான் என்ன நடத்தணும் அதுல இருந்து மட்டும் கேள்வி கேளுங்க, புதுசா கேள்வி கேட்காதீங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு பேசலாம். எல்லாரும் கேட்கறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு பேசலாம். ஏதாவது கேள்விகள் இருந்தா, நான் சொன்னக்கூடிய பாடங்கள் முதல்ல புரிஞ்சுதா, ஏதாவது 1 மணி நேரத்துல உங்களுக்கு ஏதாவது ஒரு கிடைச்சிருக்குதா? பரணி எஸ் மீனா வாங்க. ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம்மா. பரணி எஸ் மீனா ஃப்ரம் கரூர். சொல்லுங்க ஐயா. வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. பேக்கர்ல கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம்னு வந்து உங்க மீட்டிங் என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப சிறப்பா இருந்தது, அற்புதமா இருந்தது, அருமையான கருத்து. நன்றிம்மா.
ஐயா நன்றிம்மா. கேக்குதாங்க? விட்டு விட்டு கேக்குதுங்கம்மா. இவ்வளவு நாள் நீங்க சொன்ன மாதிரிதான் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வனிஷேகரணம்னா நந்தி பகவான், நந்தி நீங்க படத்தை வச்சுக்கணும், அதுக்கு தகுந்த அதிதேவதை அதிபதி இதைத்தான் கும்பிடணும். நிச்சயமா நாங்க அதைத்தான் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப நான் 11வது வருஷம் ஜோதிடத்துல அடி எடுத்து வைக்கிறேன். அதைத்தான் பண்ணிட்டு இருந்தோம். ரொம்ப சிறப்புங்க ஐயா, அற்புதமா இருந்தது கிளாஸ். நான் அதனாலதான் பேக்கரிக்கு வந்து பாருங்க, பேக்கரிக்கு என்ஜாய் பண்ண வந்துட்டு கூட உங்களோட இதை விடாம தொடர்ந்து கேட்டுக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தேன். ரொம்ப அருமையா இருந்துச்சு ஐயா. எனக்கு ஒரு டவுட். இப்போ வந்துட்டு நீங்க சொன்னீங்க வனிஷைக்கரணம் அப்படின்னா நம்ம நந்தி எம்பெருமான நம்ம படத்தை வச்சுக்கிறது, அல்லது அதுக்கான சூரிய தேவன் கும்பிடுறது, இந்த சிவபெருமான் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்றீங்க. ஓகே, அப்போ வனிஷைக்கரணம் அப்படிங்கும்போது பண்ணக்கூடாதுன்னு சொல்லல, என்ன லக்னம்னு பார்க்கணும். ஓகே, இப்ப மீன லக்னம் அவங்க 6ஆம் அதிபதியே போறாங்கல்ல. ஆமா, அதுதான் கேக்குறாங்க. 6ஆம் அதிபதி பண்ணக்கூடாது. ஓகேங்க. ஓகே, அப்ப நீங்க வந்து நீங்க கருணாதனை விட்டுட்டு அடுத்தது உங்களுக்கு யோகி எப்படி இருக்காரு, ஓகேங்களா, அந்த மாதிரி பார்க்கணும். பஞ்ச அங்கங்கள்ல வந்து எந்த அங்கங்கள் நமக்கு வலிமையா இருக்குன்னு பார்க்கணும். இப்ப எல்லாத்துக்கும் எல்லாருமே வலிமையா இருக்காதுமா, ஓகேங்களா. ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா வாரநாதன் வலிமையா இருக்காரு. யோகி தானே சொல்றீங்க? ஆமாமா, யோகத்துக்கான அதிபதி புதன். ஜாதகத்துல புதன் நல்லா இருந்து அதுக்கப்புறம் யோகியும் நல்லா இருந்தா மட்டும் தான் நீங்க யோகி எடுக்கணும். அப்ப நம்ம அந்த மனுஷன் வந்து ஆக்டிவேட் பண்ண வேண்டாம், பண்ணக்கூடாது. கண்டிப்பா அம்மா நல்லா கேளுங்க, கடன்காரன் தான் அவன். அவங்ககிட்ட நீங்க என்ன கேட்டாலும் கிடைக்காது, அவர்கிட்ட கொடுக்கக்கூடிய தன்மை இல்ல. நீங்க எதுக்கு போய் அவங்க கிட்ட கேக்குறீங்க? யார்கிட்ட கேட்டாலும் அவங்க தான் கிடைக்கணும். உங்களுக்கு கொடுப்பனை யாரு கொடுப்பா, அவங்க தானே கொடுக்க முடியும். புரியுதுங்களா? 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி, இவங்க 3 பேருமே உங்களுக்கு எதுவும் கொடுக்க போறது கிடையாது. ஏன்னா இந்த பிறவியில அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் நீங்க பிறந்திருக்கீங்க, உங்களுக்கு கொடுக்கறதுக்கு அவங்க வரல. நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்ப நீங்க சொல்றது என்னன்னா, நம்ம நியூமராலஜி மாதிரி சொல்றீங்க. நம்ம பாதகாதிபதி அட்டமாதிபதியில பேர் செலக்ட் பண்ண மாட்டோம் அந்த மாதிரி சொல்றீங்க இல்லைங்களா? அதேதான். ஓகே, தேங்க்யூ ஜி, தேங்க்யூ, வெரி எக்ஸலண்ட், சூப்பர் அற்புதமான யூஸ்ஃபுல் கிளாஸ். தேங்க்யூ so much. பழனி ஆண்டி சார், சாப்பிடுறத கண்டினியூ பண்ணுங்க எல்லாரும். வாழ்த்துக்கள். ஓகே, தேங்க்யூ. பழனி ஆண்டி சார் வாங்க. சார் பேசுங்க, பழனி ஆண்டி சார். சார் உங்களை கூப்பிட்டாச்சு, நீங்க பேசலாம். ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கிறீங்க, பேசுங்க. உங்க வாய்ஸ் கேட்கல. இப்பதான் கேக்குது, பேசுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம், பேசுங்க. ஐயா, இப்ப நீங்க சொல்ற மாதிரி எனக்கு வந்து சப்போஸ் 2ஆம் அதிபதி வந்து 12ல முறைஞ்சாலும் ஆக்டிவிட்டி பண்ணக்கூடாது ஐயா? ஐயா அப்படி கிடையாதுங்கய்யா. இப்ப வந்து உதாரணத்துக்கு என்னன்னா, 2ஆம் அதிபதி 12ல போயிட்டாரு, என்ன அர்த்தம்? வருமானம் விரயமாக போகுதுன்னு அர்த்தம், அப்படித்தானே? ஆமாங்க ஐயா. அதான லாஜிக்கு. அப்ப 2/12 எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம்? 2/12 எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம்? எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம்? 2ங்கிறது 2 வருமானம் வரும்போது ஒரு செருப்பு வாங்கலாமா? சரிங்கய்யா. வருமானம் வரும்போது ஒரு வீட்டுக்கு தேவையான ஒரு உள்ள நம்ம பெட்ரூமுக்கு தேவையான ஒரு தலையான துணி, பெட்ஷீட், இந்த மாதிரி விஷயங்கள் வாங்கலாமா? ஆமாங்கய்யா. சார் நம்ம கிட்ட மைனஸ் அது, ஓகேவா? அந்த மைனஸை எப்படி நம்ம பிளஸ் பண்ணலாம்ன்ற விஷயங்களை நம்ம பண்ணணும் சார். சரிங்க. அதையும் சேர்த்து தான் நம்ம பண்ணணும், ஓகேங்களா? சரிங்க ஐயா. கிளாஸ்ல சேர்ந்திருக்கேன். நன்றி. அதெல்லாம் தெரிஞ்சுக்குவீங்க சார். அதெல்லாம் வகுப்புல உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இயல்பாவே வந்துடும். அது வகுப்புலயே உங்களுக்கு கொடுக்கப்படும். கருணாநாதன் தைத்துளை அவரும் சுக்கிரனா வராரு. அப்புறம் சௌபாக்கியம் அதுவும் சுக்கிரனா, யோகமும் அவரே வராரு. ஆனா அவர் போய் 12ல மறைஞ்சிட்டாரு. அதனால 12ல மறைவு ஸ்தானம் கிடையாது. சரிங்கய்யா. நன்றிங்க. ஓகேங்களா? சுக்கிரன் 12ல மறைவு ஸ்தானம் கிடையாது. தைரியமா இருங்க, ரைட்டுங்களா? நன்றிங்கய்யா. நன்றி. வாழ்த்துக்கள். வாங்க புவனேஸ்வரி மேம். கிளாஸ் சூப்பரா தேங்க்யூ. நல்லா இருக்கு. ஆமா சார், உங்ககிட்ட தான் படிச்சிட்டு இருக்கேன். ஒரு இதுவும் மிஸ் பண்ணாம பாத்துட்டு இருக்கேன் சார். இப்ப ஜாம கொள்ளையா இருக்கேன், ஆனா உங்களோட இது கேட்கணும்னு சொல்றதுக்காக நான் இதுல வந்துட்டேன் சார். நல்லா இருந்தது சார். தேங்க்யூ. நல்லா பண்ணுங்க. வாழ்த்துக்கள். ரைட். அனிதா மேம். குட் ஈவினிங் சார். ரொம்ப நல்லா இருந்தது சார்.
சார் இது நம்ம அடிப்படை உயர்நிலை படிக்கிறப்ப இது கவர் ஆயிடுமா சார் இந்த டாபிக்ஸ் எல்லாம்? இல்லம்மா, அங்க வந்து அதாவது அங்க கொடுப்போமா, ஆனா ஃபுல்லா கொடுக்க முடியாது. ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு விதியும் வந்து இப்ப நம்ம அடுத்த வகுப்பு போட்டிருக்கோம் இல்லையா, இந்த வகுப்புல தான் நம்ம அதை கொடுக்குறோம். வகுப்புல வந்து பாத்தீங்கன்னா 15 நாள் வகுப்பு. அந்த வகுப்புல வந்து அடிப்படை உயர்நிலை முதல்நிலை மாணவர்களுக்கு நம்ம டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம். காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வகுப்புல அதை முழுமையா கத்துக்கிறதுக்காக தான் இந்த ஸ்பெஷல் வகுப்பு போட்டிருக்கோம். புரியுதுங்களா? நீங்க அங்கேயும் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் நம்ம டிடக்ஷன் பண்ணி கொடுக்குறோங்க. ஓகே சார், ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார். வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா? ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய கமெண்ட் சொல்லலாம். வகுப்பு நல்லா இருந்ததான்னு சொல்லலாம். 1 மணி நேரம் எப்படி போயிருந்தது எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் இருந்தா சொல்லலாம். ஐயா வணக்கம் ஐயா. குமார் ராஜா சார் வணக்கம். வணக்கம். இந்த திதி பத்தி ஒரு கேளுங்கய்யா. இப்ப வளர்ப்புல வந்தா தைப்பிரிலையும், தைப்பிரில வந்தா வளர்ப்புலையும் வழிபாடு பண்ண சொல்றான். அதுக்கு எக்ஸ்பிளைன் மட்டும் கொஞ்சம் பண்ணுங்க. அது எதனால சார் பொது இல்ல சார், நேர் 7ஆம் பாவம் தான் சார் நிவர்த்தி ஸ்தானம். சரிங்கய்யா. நேர் 7ஆம் பாவம் நிவர்த்தி ஸ்தானம், புரியுதுங்களா? ஸோ அதனால அவங்க அதை சொல்றாங்க சார், வேற ஒன்றும் கிடையாது. நேர் 7ஆம் பாவமே நிவர்த்தி ஸ்தானமா வருதுனால சரி இதுக்கு வந்து வளர்ப்புல பண்ணுவோம், தேய்பில பண்ணுங்க, தேய்பில பண்ணுங்க, வளர்ப்புல பண்ணுவோம்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? இப்ப ஜன்மத்தில அது மாதிரி வழிபாடுகள் பண்ணாலும் அது பண்ணலாமையா, இல்ல அது தேய்பிரில பண்ண வளர்ப்புல தான் பண்ணணுமா? நீங்க எந்த திதியில பிறந்திருக்கீங்களோ அதுக்கு ஆப்போசிட் திதியில நீங்க பண்ணலாம். அதே திதியில தேய்பிரியில பண்ணலாம். சரிங்க. ஓகேங்க சார். ரொம்ப அருமைங்க சார். ரொம்ப நல்லா இருந்ததுங்க சார். தேங்க்யூ 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 சார். தேங்க்யூ சார். மணிகண்டன் சார் வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் மேம். நல்லா இருக்கேன் சார். நல்லா இருந்துச்சு சார். கிளாஸ் சூப்பரா இருந்தது சார். அதாவது மறந்ததெல்லாம் திருப்பி ஞாபகப்படுத்த மாதிரி இருந்தது. துவாதசி திதியை பத்தி சொன்னீங்க. அது வந்து நிஜமாவே அக்கரேட்டா எனக்கு இருந்த மாதிரி தோணுது சார். ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ சார். மணிகண்டன் சார், ஒன் மோர் டவுட் சார். சார் இதுல வந்து ஒரு ஜோதிஷர்ல பார்த்ததுல சதுர்தசி திதிக்கு அவங்க வந்து பிரதோஷ திதி வழிபாடு பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அது எதனால சொல்லியிருப்பாங்க? சதுர்தசிக்கு சொல்லிருக்க மாட்டாங்கம்மா, பிரதோஷத்துக்கு தான் சொல்லியிருப்பாங்க. சதுர்தசிக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரதோஷ வழிபாட்டுல கடைசி நேரமா, பிரதோஷம் முடியக்கூடிய நேரமும் சதுர்தசி தொடங்கக்கூடிய நேரம் இருக்கக்கூடியதுக்கு வந்து லிங்கோத்பவருக்கு வழிபடணும். சதுர்தசி திதிக்கு லிங்கோத்பவர் வழிபாடு பண்ணணும். லிங்கோத்பவர் வழிபாடு நம்ம அந்த அன்னாபிஷேகம் பண்ணுவாங்க இல்லையா, அதுல கடைசி ஜாமத்துல வந்து லிங்கோத்பவர் வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க. அன்னாபிஷேகம் சதுர்தசி திதியில பிறந்தவங்க வந்து அந்த லிங்கோத்பவருக்கு வந்து அன்னாபிஷேகம் பண்ணக்கூடிய இதை பார்க்கணுங்க. அதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயம். அதுதான் அதோட சின்ன அதுல சப்ஜெக்ட்ல வருமா உங்களுக்கு? தேங்க்யூ சார். பிரசன்னா ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். வணக்கம்ங்க. உங்க வகுப்பு ரொம்ப சிறப்பா இருக்குங்க ஐயா. நன்றிங்க. ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. ரொம்ப ஆர்வத்தை தூண்டி விட்டுட்டீங்க. முதல்ல நான் உங்க புக் வாங்கினேன், அப்புறம் நட்சத்திர வகுப்புல கலந்துக்கிட்டேன், இப்ப உயர்நிலையில போயிட்டு இருக்கேன். சிறப்புங்க ஐயா. இப்ப இதெல்லாம் சொல்லவும் இன்னும் எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கு. இதெல்லாம் முழுமையா கத்துக்க உங்க பிளெஸிங் வேணுங்க ஐயா. வேற என்ன சொல்றேன்? என்னுடைய மாணவர்களுக்கு எப்பயுமே என்னுடைய பிளெஸிங் இருக்கு. எங்கிட்ட இருந்து வெளியே போகும்போது கண்டிப்பா முழு ஜோதிடரா தான் நீங்க வெளியே போவீங்க. அவ்வளவு சீக்கிரம் உங்களை அனுப்ப மாட்டாங்க. நன்றிங்க ஐயா. நானும் பிரதோஷத்துலதான் பிறந்தேன். நான் அதை பத்தி ஒரு தேடுதல், இப்ப உயர்நிலை வர ஒரு தேடுதல் இருந்துட்டே இருந்துச்சு. இதை எப்படி பயன்படுத்துறது என்ன ஏதுன்னு. இப்ப பிரதோஷ வழிபாடு தொடர்ந்து எடுத்துக்கங்க, உங்களுக்கு மேன்மையா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. செய்யறேன். அடுத்தடுத்த லெவல் போவோம் நம்புறேங்க ஐயா. நன்றிங்க ஐயா. கண்டிப்பா கண்டிப்பா. வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். நன்றி. ஓகே, ரொம்ப சந்தோஷம். உங்களை கலந்துரையாடுறது ரொம்ப மிகப்பெரிய எனக்கு மகிழ்ச்சி இருந்தது. எப்பெல்லாம் எனக்கு ஃப்ரீயா இருக்குதோ அப்பெல்லாம் வந்து கண்டிப்பா உங்களோட இந்த மாதிரி ஒரு சிறு வார நிகழ்ச்சியில மீண்டும் சந்திக்கிறேன். ஓகேங்களா? அதே போல யாராவது வகுப்புக்கு தொடர்புகள் வந்தாலும் சரி, அடுத்து நம்மளுடைய 8ஆம் தேதியிலிருந்து இந்த வகுப்பு ஆரம்பிக்கிறோம். திதி யோக கர்ணம் அப்படின்ற ஒரு வகுப்பு வந்து திதி யோக கர்ணம் வைநாசிகம் முடக்கு ஒரு 15 நாள் வகுப்பு நடக்குதுங்க. இந்த வகுப்பு வர 8ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிக்குது. இது வரைக்கும் இல்லாத எல்லா விஷயங்களையும் வந்து இந்த நம்ம கொடுத்துருக்கிறோம். போன தடவை நம்ம 3 நாள் வகுப்பா போறதை இப்ப திருத்தி தொடர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் நடக்கிற மாதிரி ஏற்படுத்தி நம்ம வகுப்புகள் கொடுக்குறோம்.
வாய்ப்புள்ளவர்கள் எங்கள் நிர்வாக குழுவில், அதாவது நம்மளுடைய ஆசிரியர்கள்ல யாரை வேணா தொடர்பு கொள்ளலாம், அல்லது என்னையும் தொடர்பு கொள்ளலாம். மெசேஜ் பண்ணீங்கன்னா நான் குரூப்ல ஆட் பண்ணிடுவேன். ஓகேங்களா? அதே போல வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணிட்டு அப்பாயின்மெண்ட் பொறுமையா வாங்கிக்கிங்க. கொஞ்சம் டைம் எடுத்து தான், ஒரு 10 நாள் 15 நாள் வெயிட் பண்ணி தான் கொடுக்க முடியும், முன்னாடியே கொடுக்க முடியாது. அதையும் சொல்லிக்கிறேன். அது என்னுடைய வேலை, ஏன்னா கொஞ்சம் சூழ்நிலை அப்படி இருக்கு. ஓகேங்களா? அதே போல தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. டிஎஸ்ஜேவி ஆப் வாங்க, முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் வாங்கிக்கிங்க. உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அப்டேட் வந்துட்டே இருக்குது. இப்போ கூட அடுத்து இலவசமா 5 பிரசனம் கொடுக்க போறோம். ஸோ டிஎஸ்ஜேவி ஆப் வந்து இப்போ வாங்குறவங்களுக்கு ரொம்ப கம்மியா ரேட் இருக்கும். இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு போவோம்னா உங்களுக்கு ரேட் அதிகமாக வரும். ஓகேங்களா? ஏன்னா நிறைய அப்டேட் வந்துடும், அதில் நியூமராலஜி வாசம் நிறைய கொண்டு வந்துருவோம். ஸோ இப்போ வாங்குறவங்களுக்கு குறிப்பிட்ட அமௌண்ட் தான். ஓகேங்களா? அது மாணவர்களுக்கு எப்பயுமே சிறப்பு சலுகை உண்டு நம்ம இதில். ஸோ அதனால வாங்கிக்கிங்க, சப்போர்ட் பண்ணி கொடுங்க. உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்மளை பொறுத்தவரை அதுதான் விஷயம். அதே போல நம்மளுடைய வகுப்புகள் வாய்ப்பு இருக்கிறவங்க வகுப்பு கலந்துக்கங்க. இல்லை சார் நான் அடிப்படையிலேருந்து படிக்கிறேன்னா அடிப்படையில் ஜாயின் பண்ணுறவங்க அடிப்படையில் ஜாயின் பண்ணிக்கங்க. எதில் இருந்தாலும் சரி, முதல்ல ஜோதிடத்தை வந்து நல்லா கற்றுக்கிட்டு, ஆழமாக கற்றுக்கிட்டு, அழகா மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு சேவை செய்யக்கூடிய இடத்துல நீங்கள் வளர்ந்து, ஓகேங்களா, மணிகண்டராஜ் அப்படின்ற ஒரு திட்டம் நான் படிச்சேன்ற ஒரு நல்ல ஒரு பேரை மட்டும் எனக்கு கொடுத்தீங்கன்னா போதும். அந்த ஒரே ஒரு பேருக்காக, உங்களை உருவாக்குவதற்காக நாங்கள் எல்லாம் ஒன்றிணைந்து பாடுபட இருக்கிறோம். வாருங்கள், ஒன்றிணைவோம், மாற்றத்தை கொடுப்போம், மிகப்பெரிய ஒரு புதுமையை ஜோதிடத்தில் வந்து கொண்டு போவோம், வெற்றியை கொடுப்போம். ஓகேங்களா? மீண்டும் ஒரு இனித ஒரு தருணத்துல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிருந்து விடைபெறுகிறேன். வாழ்த்துக்கள், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். அது உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மணிகண்டராஜ். என்னுடைய செல்போன் நம்பர் 96 594 125 37. இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு நீங்க வந்து உங்களுடைய அப்பாயின்மெண்ட் அல்லது வந்து நீங்க வகுப்புல கலந்துக்கிறது எந்த விஷயமா இருந்தாலும் நீங்க வந்து உரிமையா கேட்கலாம். அதுக்கான உதவிகள் செய்யப்படும். வாழ்த்துக்கள், நன்றி, மீண்டும் சந்திக்கிறேன். வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிடம். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயாவின் அடுத்த வெற்றி வகுப்பு திதி, யோகம், கரணம், முடக்கு, வைநாசிகம் வகுப்பு. அடிப்படை, உயர்நிலை, முதுநிலை மாணவர்களுக்கு சிறப்பு சலுகை உண்டு. இது ஒரு Zoom மீட் வகுப்பு. வகுப்பு தொடங்கும் நாள் 8/5/2024 புதன்கிழமை இரவு 7 மணி முதல் இரவு 8:30 மணி வரை. பயிற்சி கட்டணம் ரூபாய் 4200 மட்டுமே. வகுப்பின் சிறப்பம்சங்கள்: திதி என்றால் என்ன? 12 பாவத்திற்கும் தனித்தனி திதி உண்டா? வாழ்வை மாற்ற உதவும் பாரம்பரிய திதி ரகசியங்கள். திதியை பிடித்தால் விதியை வெல்ல முடியுமா? யாருக்கு அந்த அமைப்பு உண்டு? 27 நாமயோக பலன்கள். யோகம் யோகத்தை செய்யுமா? யார் யார் யோகியை பிடிக்க வேண்டும்? அவயோகி நன்மை செய்வாரா? கரணம் காரிய சித்தி எப்படி? 12 பாவத்திற்கும் கரணம் உண்டா? ஒவ்வொரு கரணமும் தரும் வாழ்க்கை ரகசியங்கள். முடக்கு என்றால் என்ன? எப்போது வேலை செய்யும்? முடக்கு பாதிப்பை எப்படி தடுப்பது? முடக்கு வழிபாட்டு ரகசியங்கள். வைநாசிகம் என்றால் என்ன? 12 பாவ வளர்ச்சியை தடுக்கும் வைநாசிகம். திதி, யோக, கரண, முடக்கு, வைநாசிக வழிபாடுகளும் அட்டவணைகளும் கோவில்களும். வழிபாடுகளை துல்லியமாக செய்யும் முறைகளும். 15 நாட்கள் தொடர் வகுப்பு. ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை. வகுப்பு வீடியோக்கள் ரகசிய குறியீடுகள் மூலம் அனுப்பப்படும். இன்னும் பல அரிய ஜோதிட ரகசியங்களை இந்த வகுப்பில் நீங்கள் அறியலாம். இன்றே முன்பதிவு செய்யுங்கள். இந்த வருடத்தில் இந்த ஒரே வகுப்பு மட்டுமே. வகுப்பு ஆசிரியர் ஜோதிட பேராசிரியர் உயர்திரு டாக்டர் சாஸ்தானா மணிகண்டராஜ் MA B.Ed TTET MA அஸ்ட்ரோ PhD அவர்கள், பள்ளிப்பாளையம். நிறுவன தலைவர் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா. வகுப்பு தொடர்புக்கு திருமதி சுபஸ்ரீ அவர்கள். செல் நம்பர் 7824817678. உயர்திரு புருஷோத்தமன் அவர்கள். செல் நம்பர் 9751888532.